ಬಿರಿಯಾನಿ. ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನು நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. மனிதன் அப்பத்தினால் ಮಾತ್ರமல்ல, ಮನುಷ್ಯ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வார்த்தையினாலோ, ದೇವರಿಂದ ಬಾಯಿಂದ ಮಾತಿನಿಂದಲೂ அவன் என்ன பண்ணுவான்? அவன் ಏನು ಮಾಡ್ತಾನೆ? பிழைத்துக் கொள்ளுவான், ಆತನು ಜೀವಿಸುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಾವು ಹೋಗೋಣ. ವಾರ್ತೆயின் தலைப்பு, ವಾಕ್ಯದ ಸಾರಾಂಶವು, life is useless ಜೀವನವು ಒಂದು but the righteousness will be happy. ಜೀವನ ಒಂದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬಾರದೇ ಇರೋದು, ಆದರೆ வாழ்க்கை பயனற்றது. ಜೀವನವು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬಾರದೇ ಇರೋದು, ಆದರೆ நீதிமானுடைய வாழ்வோ, ನೀತಿವಂತರ ಜೀವನವು மகிழ்ச்சியாய் ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். ತೆಗೆದವರು ಓದೋಣ. ರೋಮರ್ எழுதின புத்தகம், ರೋಮಾಪುರದ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, ರೋಮಾಪುರದ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 24 3ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இலவசமாய், உಚಿತವಾಗಿ, அவருடைய கிருபையினாலே, ಅವರ ಕೃಪೆಯಿಂದ கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಿಂದ ರಕ್ಷಣೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀತಿವಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ನೀತಿವಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. யாராலே? ಯಾರಿಂದ? கிறிஸ்து இயேசுவினாலே. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಿಂದ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ பிறந்தவனெல்லாம் ಹುಟ್ಟಿದವರೆಲ್ಲವೂ ಯಾರು? பாவியானவர்கள், ಪಾಪಿಯಾಗಿರುವವರು. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் தாயின் கர்ப்பத்திலே, ನಾನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ பாவியா தான் இருந்தேன். ಪಾಪಿಯಾಗೇ ಇದ್ದೆನು. அப்ப தாயும் பாவியானவர். ಹಾಗಂದ್ರೆ ತಾಯಿ ಪಾಪಿಯಾದವಳು. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ஆதாம் ஏவாளுடைய சந்ததிகள் தான் ஆதாம் ஏவாಳ ಸಂತತಿಗಳು ನಾವು. அந்த மூத்த தாயின் தகப்பனும் பாவம் செய்து, ಹಿರಿಯ ತಾಯಿ ತಂದೆ ಪಾಪ ಮಾಡಿ பாவத்தில் வாழ்ந்தபடியினால, ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ್ರಿಂದಾಗಿ கோபத்துக்கு ஆளாಗಿ, ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಆಳಾಗಿ சபிக்கப்பட்டார்கள். ಶಪಿಸಲ್ಪಟ್ಟರು. சாபம், ಆ ಶಾಪವು இன்னும் மனித குலத்தின் மேல் இருக்கிறது. ಇನ್ನು ಮನುಷ್ಯರ ಕುಲದ ಮೇಲಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நின்று நீங்களாக்கதான் ಅದರಿಂದ ನೀಗಿಸಲಿಕ್ಕೇನೆ கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ಕ್ರೈಸ್ತನು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. கிறிஸ்து வந்தது, ಕ್ರೈಸ್ತರು ಬಂದಿದ್ದು பிச்சைக்காரன கோடீஸ்வரனாக்குறதற்கு, ಭಿಕ್ಷುಕರನ್ನು ಶ್ರೀಮಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ, கார் இல்லாதவனுக்கு கார் கொடுப்பதற்கு ಕಾರ್ ಕೊಡುವುದಕ್ಕೂ ಅಲ್ಲ. இயேசு வந்தது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದದ್ದು இந்த பூமியிலே பாவிகளாய் இருந்தவனை ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದವರನ್ನ பரிசுத்தவானாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவன் வாழ்கிற நாட்களிலே, ಜೀವಿಸುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ அவனை நீதிமானாய் வாழ செய்ய, ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ, ಹಲ್ಲೇಲೂಯಾ, தேவனுடையவர்கள், ದೇವರಿಗೆ ಸೇರಿದವರು, நீதிக்குரியவர்கள், ನೀತಿಗೆ ಸೇರಿದವರಾಗಿದ್ದಾರೆ. அவரொಬ್ಬரೇ நீதிபரராய் இருக்கிறார். ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவரொಬ್ಬரೇ நியாய பிரமாணிக்கனாய் இருக்கிறார். ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಿಕನಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழக்காடுகிறவர்களோட வழக்காடி, ನಮ್ಮೊಂದಿಗೆ ವಾದ ಮಾಡುವವರೊಂದಿಗೆ ವಾದ ಮಾಡಿ நீதி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ನೀತಿಯನ್ನು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆதலால் தான் நான் தலைப்பு கொடுத்தேன், ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸಾರಾಂಶ, மனிதனுடைய வாழ்வு இந்த பூமியிலே, ಮನುಷ್ಯರ ಜೀವಿತ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ பயனற்றது, ವ್ಯರ್ಥ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬಾರದು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அது யூஸ்லெஸ் ஆனது. ಅದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬಾರದೇ ಇರುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. யாரும் வாழ்கிறார்கள், ಎಲ್ಲರೂ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. யாரும் இங்கு நீடித்தவர்கள் அல்ல. ಯಾರು ಇಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. இருக்கிறவரை ಇರುವವರೆಗೂ இருக்கலாம், ಇರಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அதுலயும் ಅದರಲ್ಲೂ தமிழ் பழமொழி, ತಮಿಳಿನ ಗಾದೆ, 6 ಜಾವು 6 ಸಾವು 100 100 ಸಾವೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஏன் 6 ಸಾವು? ಯಾಕೆ 6 ಸಾವು? அப்போ ಅವಾಗ குழந்தை 5 ವಯಸ್ಸು வரைக்கும் பால் குடிக்கும். 5 ವಯಸ್ಸಿನ ತನಕ ಮಗು ತಾಯಿ அதனால ஒரு பிரச்சனை இல்ல. ಅದೇನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. 6 ವಯಸ್சுக்கு மேல தான் 6 ವರ್ಷಕ್ಕೆ ಮೇಲೆ ஆகாரங்களை கொடுக்க ಆಹಾರನ ಕೊಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இப்ப மாதிரி ಇವಾಗ ಬಾರಿ பால் பவுடர் அப்ப கிடையாது, ಹಾಲ್ ಪೌಡರ್ ಅವಾಗಿಲ್ಲ, காம்ப்ளான் கிடையாது, ಕಾಂಪ್ಲಾನ್ ಇಲ್ಲ, பூஸ்ட் இல்ல, ಬೂಸ್ಟ್ ಇಲ್ಲ. அதனால அதுதான் அவங்க பூஸ்டா இருந்தது. ಅದುವೇ ಅವರಿಗೆ ಬೂಸ್ಟ್ ಆಗಿತ್ತು. ஹல்லேலூயா. 6 வயசுல அதனால அப்படி பழமொழி சொல்லிட்டு 6 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅದರಿಂದ ಆಗಿ 6 ಸಾವು 100 ಸಾಯ್ತಾನೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் நீதிமான் நீதிವಂತನು பிழைக்கவே பிழைத்துக் கொள்வான். ಆತನು ಬದುಕಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அவன் தாயினால அல்ல, ಅವನ ತಾಯಿಯಿಂದ ಅಲ್ಲ, அவன் குடும்பத்தால் அல்ல, ಅವನ ಕುಟುಂಬದಿಂದ ಅಲ್ಲ, அவனுடைய சாமர்த்தியத்தில் அல்ல, ಅವನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಅಲ್ಲ, அவனுடைய புத்தியில் அல்ல, ಅವನ ಬುದ್ಧಿಯಿಂದ ಅಲ್ಲ, அவனுடைய செல்வத்தினால் அல்ல, ಅವನ ಐಶ್ವರ್ಯದಿಂದ ಅಲ್ಲ, கிறிஸ்து இயேசுவினாலே ಯೇಸುವಿನಿಂದಲೇ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ನೀತಿವಂತರಾಗಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து, ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿ, கிறிஸ்துவின் இரத்தத்தை அறிக்கை
அறிக்கையிட்டு ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನು ಅರಿಕೆಯಿಟ್ಟು அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க போதுமானது வல்லமுள்ளது என்று அறிக்கையிட்டவன் ಅವರ ರಕ್ತವು ಸಕಲ ವಿಧದ ಪಾಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಶಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ அறிக்கையிட்டு கழுவப்படுகிறார். ಅವರ ರಕ್ತಗಳನ್ನು ತೊಳೆಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அந்த பாவங்கள் கழுவப்பட்டவன் ಆ ಪಾಪಗಳು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವನೇ நீதிமானாக தேவனுக்கு முன்பு வருகிறார். ನೀತಿವಂತರಾಗಿ ದೇವರ ಮುಂದಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாவி ಪಾಪಿ நீதிமான் ನೀತಿವಂತನು இன்னொருத்தன் யாரு? ಇನ್ನೊಬ್ಬನು ಯಾರು? துன்மார்க்கன். சாம்ஸ் 1ல இருக்கு. ಕೀರ್ತನೆ 1ರಲ್ಲಿ ಇದೆ. ஹல்லேலூயா. பாவிகளோட வழியில ಪಾಪಿಗಳ ಮಾರ್ಗದಲ್ಲಿಯೂ நிக்காதே. ನಿಂತ್ಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. ನಿನ್ನನ್ನ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ಮ್ಯಾಗ್ನೆಟ್ மாதிரி உன்னை இழுத்துக்கிட்டு போயிடும். ಅದು ಮ್ಯಾಗ್ನೆಟ್ ತರ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. பரியாசக்காரனோட பரியாசக்காரன் கேலி ಮಾಡೋರೊಂದಿಗೆ பரியாசக்காரன் யாரு? அத கிளவிங்க. அதுவே முதுக்கிதிரு. முதுக்கிங்க என்ன பண்ணும்? இந்த தெரு முதுக்கி அந்த தெரு முதுக்கி சேர்ந்துச்சுன்னா தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். ಮುದುಕಿ ಕನ್ನಡ. ரெண்டு பாட்டி சேர்ந்துச்சுன்னா ಎರಡು ಮುದುಕಿ ಅಜ್ಜಿದ್ರು ಸೇರಿದ್ರೆ ஏதோ ஒரு குடும்பம் காலின்னு அர்த்தம். ಯಾವುದೋ ಒಂದು ಕುಟುಂಬ ಗಾಳಿ ಎಂಬುದು ಅರ್ಥ. அதான் பரியாசக்காரன். அதுவே ಪರಿಹಾರ சும்மா இருக்க மாட்டான். ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. ಅವನ ಕುರಿತು சொல்றாரு. ಅವನ ಬಗ್ಗೆನೂ ಹೇಳ್ತಾರೆ. அடுத்தது ನಂತರ ದುನ್ಮಾರ್ಗನು. ದುನ್ಮಾರ್ಗನ ಅಣ್ಣ ಅವನ ಮಾತಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡಾದ. ಅವನ ಮಾತಿಗೆ ಕಿವಿನೇ ಕೊಡಬೇಡ್ರಿ ಎಂದು ಬರೆದಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? ನೀನು ನೀತಿವಂತ. வாழ்வு ಪ್ರಯೋಜನಮற்றದಾಗಿ போகாதபடி இருக்க. ನಿನ್ನ ಜೀವಿತವು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದೆ ಹಾಗೆ ಹೋಗದೆ ಇರುವುದಕ್ಕೆ நீதிமானாகவே இருப்பாயானால் ನೀತಿವಂತನಾಗಿ ಇರುವುದಾದರೆ உன் தெய்வம் நீதிபரராய் இருக்கிறார். ದೇವರು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ಲೋಕದಲ್ಲಿ நிறைய பேர் ಡೈಲಾಗ್ சொல்றாங்க. ಲೋಕದ ಅನೇಕ ಡೈಲಾಗ್ ಹೇಳ್ತಾರೆ. ಬೈಬಲ್ இல்லன்னா ஒருத்தனுக்கும் ஒண்ணும் வராது. ಬೈಬಲ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾರಿಗೇನು ಬರುವುದಿಲ್ಲ. தீப்பெட்டி கூட வந்திருக்காது. நம்ம அமனமா தான் சுத்திட்டு இருந்திருப்போம். ಬೆಂಕಿ ಪಟ್ಟಣ ಬರ್ತಲ್ಲ ಇನ್ನೂ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಸುತ್ತಾಡ್ತಿದ್ರು. ஹல்லேலூயா. வேதம் தான் இத்தனை ವೇದವೇ ಇಷ್ಟೊಂದು கலாச்சாரத்துக்கும் நாகரிகத்துக்கும் முறைகளுக்கும் ಈ ಕಾರ್ಯಕ್ರಮமான புத்தகம். ಈ ಅಡಿ ಸ್ಥಾನವಾಗಿರುವ ಪುಸ್ತಕ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்போ இந்த வேத வசனத்தை கர்த்தர் நம் கையில கொடுத்து ಕರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟು இதன்படி வாழ நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ಇದರ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இதை ಅನೇகர் ವಾಸಿಕ್கிறார்கள். ಇದನ್ನು ಅನೇಕರು ಓದುತ್ತಾರೆ. கிறிஸ்தவ வீடுகளில் மாத்திரமல்ல வேதம். ಮನೆಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ ವೇದವು. ஹல்லேலூயா. இதே கிறிஸ்தவ விரோதிகளாய் இருக்கிற ಕ್ರೈಸ್ತ ವಿರೋಧಿಗಳಾಗಿರುವಂತಹ எத்தனையோ ஆர்எஸ்எஸ் காரங்க வீட்ல பைபிள் இருக்கு. ಆರ್ಎಸ್ಎಸ್ ಗಾರ ಮನೆಯಲ್ಲೂ ಬೈಬಲ್ ಇದೆ. ஹல்லேலூயா. சென்னையில ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர், ಚೆನ್ನೈಲಿ ಒಂದು ಆರ್ಎಸ್ಎಸ್ ಯಜಮಾನ, ஒரு ಏರಿಯಾವனுடைய ಲೀಡರ್ ಅವರು, ಏರಿಯಾನ ಲೀಡರ್ ಅವರು, அந்த ಮನುಷ್ಯನೇ ಆ ವ್ಯಕ್ತಿನೇ ಸಭೆಗೆ ಫ್ಯಾನ್ ವಾங்கி கொடுத்திருக்கான். ಫ್ಯಾನ್ ಅನ್ನು ಕೊಡಿಸಿದ್ದಾರೆ. ನಾ ವಾங்கி கொடுத்தான். ಏನು ಇಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? பாஸ்டர் மைக்ல சர்ச்சில் சொல்லி இருக்கிறார். பாஸ்டர் மைக்கேல் சர்ச்சில் ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, எல்லா ஃபேனையும் மாத்தணும் ನಾನು. எல்லா ஃபேன் ಬದಲಾಯಿಸಬೇಕು. ಸೋ ಅದಕ್ಕಾக ಫೇನ್ಕಾக ಕಾಣಿಕೆ ಕೊಡುங்க. ಫೇನ್ಗೋಸ್ಕರ ಕಾಣಿಕೆ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ஒருத்தங்க கொண்டு வந்து வாசல்ல ஃபுல்லா ஃபேன் ಅಡಿಕೆ வச்சிட்டு போய். ಒಬ್ಬತನ ಫ್ಯಾನ್ ಫುಲ್ ಬಾಗಿಲಿನ ಯಾರಾ வெச்சா? ಯಾರಿಟ್ಟಿದ್ದು அப்படினா தெரியல. ಗೊತ್ತಿಲ್ಲ. கேமராவை செக் பண்ணா தெரியல. கேமரா செக் பண்றது ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏதோ கடைக்காரன் வந்து வச்சிட்டு போனான். ಯಾವುದು ಅಂಗಡಿ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾನೆ. அந்த கடையோட பேரை செக் பண்ணி ಆ ಅಂಗಡಿ ಹೆಸರು ಚೆಕ್ ಮಾಡಿ அதுல இந்த பில் எடுத்துட்டு நேரா அங்க போனாரு. ಬಿಲ್ ತಗೊಂಡು ಸೀದಾ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರು. இது யாரையா அனுப்புனது? ಇದು ಯಾರಪ್ಪ ಕಳಿಸಿ? இல்ல அவர் சொல்லிட்டாரு யாருன்னு சொல்ல கூடாது. அவர் ಹೇಳಿದಾರೆ ಯಾರು ಅಂತ ಹೇಳಬಾರದು. யாருன்னு சொல்ல கூடாதுன்னா இத நான் சர்ச்சுக்குள்ள கொண்டு போறது இல்லன்ட்டாரு. யாರು ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಚರ್ಚ್ ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சரி சார் அவங்களுக்கு சொல்லாதீங்க. ಸರಿ ಸರ್ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಬೇಡಿರಿ. அப்ப சொன்னானா ಅವರು ಹೇಳಿದ್ರಂತೆ, இந்த பேரை கொண்ட ಈ ವ್ಯಕ್ತಿ ಈ ಹೆಸರು ಕೊಂಡ இந்த ಆರ್ಎಸ್ಎಸ್ ಲೀಡರ್ ವಾங்கி கொடுத்து ಈ ಆರ್ಎಸ್ಎಸ್ ಲೀಡರ್ ನಿಮಗೆ ಕೊಡಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. பக்கத்து தெருவுல தான் இருக்கிறார். ಪಕ್ಕದ ಬೀದಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅವರು. அவன் யாரு? ಅವರು ಯಾರು? கிறிஸ்தவ விரோதி. ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವರು. ஆனா தெய்வம் அந்த மனிதனோடும் இடைபடுகிறார். ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೂ ಸಹ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. 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 அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவருக்கு இதெல்லாம் ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம ஆண்டவருக்கு ஒண்ணு மாத்திரம் தான் தெரியும். ನಮ್ಮ ದೇವರು ಒಂದು ಮಾತ್ರ ಗೊತ್ತು. இவன் பாவி, ಇವನು ಪಾಪಿ, இவன் துன்மார்க்கன், இவன் நீதிமான். ಇವನು ನೀತಿವಂತ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான் ನೀತಿವಂತನು அவர் பக்கம் இருக்கிறவன். ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರು. துன்மார்க்கன் யார்? துன்மாರ್ಕನ್ ಯಾರು? தாயின் வயிற்றிலே துன்மார்க்கனா வந்தானா? ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ದುನ್ಮಾರ್ಗನಾಗಿ ಬಂದನಾ? அவனும் ஒரு நாள் நீதிமானா இருந்தவன். ಅವನು ಒಂದು ದಿವಸ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದವನೇ. ಇವಾಗ ಮಿಂಚಿನ ನೀತಿಮಾನಾಗಿ ಮಾರಿ துன்மார்க்கனா மாறியிருக்கான். ಮೀರಿದ ನೀತಿವಂತನಾಗಿ ದುನ್ಮಾರ್ಗನಿಂದ ಆಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஞானி அதனால தான் எழுதுனான். ஞானி ಅದನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதிகமாய் படிப்பது ಅಧಿಕವಾಗಿ ಓದುವುದು உன்னை மென்டல் ஆக்கிடும்னு. ನಿನ್ನನ್ನು ಮೆಂಟಲ್ ಆಗಿಸುತ್ತದೆ. ஆனா வேதத்தை படிப்பது ವೇದವನ್ನು ಓದುವುದು உன்னை ஞானியாய் மாற்றும். ನಿನ್ನನ್ನು ಜ್ಞಾನಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ದರಿಂದಾಗಿ யான் வீட்லயும் ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೂ
டாக்டர் இருக்கிறாங்க, டாக்டர் ಇದ್ದಾರೆ, PhD படிச்சு PhD ಮಾಡಿ டாக்டரேட் ಸರ್ಟಿಫಿಕೇಟ್, ಡಾಕ್ಟರ್ ಡಬಲ್ ಡಾಕ್ಟರೇಟ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. என் ஃப்ரெண்ட்ல இருக்கிறாங்க, ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಾರೆ, என் தங்கச்சிமாரங்க இருக்கிறாங்க, ತಂಗಿದಿರಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எல்லா ரீதியிலேயும் ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ வளர்ந்து இருக்கிற குடும்பம், ಬೆಳೆದಿರುವಂತ ಕುಟುಂಬ. ஹalleluya. ஹalleluya. நான் அவைகளை குறித்து பேசவில்லை, ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நமக்கு அவசியம். ವೇದ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುವುದು இந்த ಅವಶ್ಯಕತೆ. பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள் இருக்கிறது. ಮನುಷ್ಯನಿಗೆ ತೀರ್ಮಾನಪಡಿಸಲ್ಪಟ್ಟ பிறப்பு என்று சொன்னா நிச்சயம் உனக்கு அடுத்து மரணத்தை ನಿಶ್ಚಯ ನಿನಗೆ ನಂತರ ಮರಣವನ್ನು மனிதன் அல்ல, ಮನುಷ್ಯರಲ್ಲ, தெய்வம் நியமித்திருக்கிறார். ದೇವರು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு அழியாத வாழ்வை கொடுத்தா ಜೀವನ ಕೊಟ್ಟರು. அதை நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் கெடுத்து போட்டான். ಅದು ನಮ್ಮ ಆದಿ ತಂದೆಯಾಗಿ ಆದಾಮನ அவன் மேல் விழுந்த சாபம் ಅವನ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ಶಾಪವು 2026 ஆனாலும் மாறல. 26 ಆದರೂ ಬದಲಾಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இது நின்று தப்புவிக்கவே ತಪ್ಪಿಸಲಿಕ್ಕೆ கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டார். ಕ್ರೈಸ್ತನ ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದು ಪಾಡುಪಟ್ಟನು. அதனால தான் இந்த ரோமர் 3:24 சொன்னது, அவராலே கிறிஸ்து இயேசுவினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். ಅವರಿಂದಲೇ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಿಂದಲೇ ನೀವು அவர் இல்லையெனில் நாமும் இந்த பூமியிலே பயனற்ற மனிதனாக ஒரு மிருகம் வாழ்வது போல வாழ்ந்து கடந்து போயிருப்போம். ಜೀವಿಸಿ ಕಡೆಸಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஹalleluya. சொத்து சேர்ப்பது முக்கியம் அல்ல, ಆಸ್ತಿಯನ್ನು ಸೇರಿಸುವುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைப்பது முக்கியம் அல்ல, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸುವುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, நம் காலத்துக்கு பின்பு தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களாய் ನಮ್ಮ நிறுத்த ಕಾಲಕ್ಕೆ வேண்டும். ನಂತರವಾಗಿ ಅವರು ದೇವರು ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿ அந்த ನಿಲ್ಲಿಸಬೇಕು. பெற்றோர் புத்தி உள்ளவர்கள், ಆ ಎತ್ತವರು ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ, அவர்கள் நீதிமான்கள், ಅವರು ನೀತಿವಂತರು, நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள், ನೀತಿಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವವರು. ஹalleluya. ஹalleluya. அவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே ಅವರು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಿಂದಲೇ மீட்கப்பட்டதின் அடையாளத்தை விட்டு போகிறவர்கள், ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಗುರುತನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் நமக்கு நேரமின்மை, ನಮಗೆ ಸಮಯದಲ್ಲಿ 2 பேரை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த ಇಬ್ಬರು விரும்புகிறேன். ಮಾತ್ರ ಗುರುತು ತೋರಿಸ್ತೇವೆ. அதற்கு முன்பு ಮುಂಚೆ Psalms 112 ಕೀರ್ತನೆ 112 6 6 ಓದೋಣ. ஹalleluya. நீதிமான் அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ನೀತಿವಂತ ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ. நீதிமான் ನೀತಿವಂತನು நித்திய கீர்த்தி உள்ளவன், ನಿತ್ಯ ಕೀರ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿರುವನು. ஹalleluya. ஹalleluya. அப்படின்னா என்றென்றைக்கும் ಎಂದೆಂದಿಗೂ அவன் மரித்தாலோ ಅವನು ಸತ್ತರು அவன் தெய்வத்தோடு இருப்பான். ಅವನು ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವನು. ஹalleluya. ஹalleluya. மனிதனுக்கு இது மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನಿಗೆ ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ, இப்ப வாழுகிறவர்கள் ಇವಾಗ ಜೀವಿಸುವವರು இதுதான் வாழ்க்கை நினைப்பாங்க. ಇದೇ ಜೀವನ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதே மனிதனை ಅದೇ ಮನುಷ್ಯನನ್ನ மரணத்துக்குள் நிறுத்தி ಮರಣದೊಳಗೆ ನಿಲ್ಲಿಸಿ இப்ப நீ சொல்லு, ಈಗ ನೀನು ಹೇಳು, மனிதனுக்கு ஒரு வாழ்வான்னு கேட்டீங்கன்னா ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಜೀವನ ಅಂತ ಕೇಳಿದರೆ என்ன சொல்லுவான்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? அந்த மரண பயம் இருக்கு ಆ பத்திங்களா, ಮರಣ ಭಯವಿದೆಯಲ್ಲ, அப்பதான் அவனுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான்றதே அடையாளப்படும். ಆವಾಗಲೇ ಅವನೊಳಗೆ ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ ಅಂತ அந்த ಗುರುತು. மரண பயம்தான் அவனுக்குள் ஒரு ஆத்மா உண்டு என்பதை வெளியில கொண்டு வரும். ಮರಣ ಭಯ ಅವನಿಗೆ ಒಂದು ಆತ್ಮ ಅಂತ ಭಯ ತರಿಸುತ್ತೆ. அந்த உணர்வு வரும்போதுதான் ಆಲೋಚನೆ ಬರುವಾಗ அநேகர் கிறிஸ்துவை தேடுகிறார்கள். ಅನೇಕರು ಕ್ರೈಸ್ತರನ್ನು அவர் ஒருவர் மாத்திரம்தான் ಅವರೊಬ್ಬರು ಮಾತ್ರವೇ சரீரத்தை மீட்கிறவர் அல்ல, ಶರೀರವನ್ನು உன் ರಕ್ಷಿಸುವವರಲ್ಲ, ஆத்மாவை மீட்கிற ನಿನ್ನ தெய்வம். ಆತ್ಮವನ್ನು ರಕ್ಷಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹalleluya. சரீரம் எப்படினாலும் ಶರೀರ ಹೇಗಾದರೂ நீதிமானோ துன்மார்க்கனோ ಅದು ನೀತಿವಂತನೋ, பாவியோ ದುರ್ಮಾರ್ಗನೋ, ಪಾಪಿಯೋ, நிச்சயம் அவன் சரீரம் ನಿಶ್ಚಯ ಅವನ ಶರೀರ மண்ணுக்குள்ள போய் அழுகி புழு தின்னு ಮಣ್ಣು நாசமாயிடும். ಹೋಗಿ ಕೊಳತೋಗಿ ನಾಶವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ದರಿಂದಾಗಿ அவனுடைய ಆತ್ಮ ಆತ್ಮವು இந்த சரீரத்தை விட வெளியேற ಈ பெற்றது. ಶರೀರಕ್ಕಿಂತ ಬೆಲೆ ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. அதனால் சரீரத்தை மீட்கிறவராய் அல்ல, ಆದ್ದರಿಂದಾಗಿ ಶರೀರವನ್ನು அவன் ರಕ್ಷಿಸುವವರಾಗಲ್ಲ, ஆத்மாவை மீட்கிறவராய் ಆತ್ಮವನ್ನು வந்தார். ರಕ್ಷಿಸುವವರಾಗಿ இந்த ಬಂದರು. ஆத்மா உனக்குள் இருப்பதனால ஆத்மாவினுள்ளாಗಿರುವುದರಿಂದಾಗಿ இந்த சரீரத்தை ಈ ಶರೀರವನ್ನ அதன் காலம் வரைக்கும் ಅದರ ಕಾಲದವರೆಗೂ சுகமாய் காக்கவும், ಸುಖವಾಗಿ ಕಾಯಲಿಕ್ಕೂ, சுகமாய் நடத்தவும், ಸುಖವಾಗಿ ನಡೆಸಲಿಕ್ಕೂ, சுகமாய் உன்னை ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಸುಖವಾಗಿ பண்ணவும், ನಿನ್ನನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೂ, எல்லா தீமைக்கும், எல்லா ಕೇಡಿಗೂ, எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா ಕಷ್ಟಗೂ, எல்லா நோவுக்கும், எல்லா ನೋವಿಗೂ, இந்த உலகத்தின் ಈ வியாதிக்கும் ಲೋಕದ ವ್ಯಾಧಿಗೂ கர்த்தர் உன்னை என்ன பண்ணுகிறவர்? ದೇವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? பாதுகாக்கிற தெய்வமாய் ಕಾಯುವಂತ இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. என்னிடத்தில் ஏராளமான ನನ್ನ சாட்சி ಬಳಿ உண்டு. ಏರಾಳವಾದ ಸಾಕ್ಷಿಗಳುಂಟು. மாத்துரையிலே வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ಉಂಟು, ಮಾತ್ರೆಯಲ್ಲಿ ಬದುಕುವಂತ ಕ್ರೈಸ್ತರುಗಳು ಉಂಟು, ஹாஸ்பிடல்ல நம்பி வாழ்கிறவர்கள் உண்டு. ಆಸ್ಪತ್ರೆಯನ್ನು ನಂಬಿ ಬದುಕುವವರು நான் ಉಂಟು. வேண்டாம் என்று சொல்லவில்லை, ನಾವು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் ஆதி பிதாக்கள் ಆದಿ ಪಿತೃಗಳು இன்னைக்கும்
ಇವತ್ತಿಗೂ தென் பகுதிகளிலே ಆ ಕಡೆ ಭಾಗದಲ್ಲಿ சவுத் தமிழ்நாடுகளிலே இன்னைக்கு ಇವತ್ತಿಗೂ ವೇದத்தை மாத்திரம் சார்ந்து ವೇದವನ್ನು ಮಾತ್ರ ನಂಬಿ ஜெபித்தே வியாதிகளின் மேல் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ವ್ಯಾಧಿಗಳ ಮೇಲೆ ಜಯವನ್ನು ஜெபித்தே மரணத்தின் மேல் ஜெயம் கொள்ளுகிற எத்தனையோ ஜனங்கள் ಎಷ್ಟೋ ಜನರು விசுவாசிகள் நீதிமான்கள் இருக்கிறார்கள் ನೀತಿವಂತರುಗಳು ಇದ್ದಾರೆ ஹalleluya ஹalleluya ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು அதை ஓட்சுவர் ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஆகையால் நமக்கு தெய்வம் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ದೇವರು ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ கடைசி பரிகாரம் என்ன ಪರಿಹಾರವೇನು மனிதனுடைய மரணமாகும் ಮನುಷ್ಯರ ಮರಣವಾಗಿರುತ್ತದೆ ಯೇಸು ಎதை ಜಯಿத்தார் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವುದನ್ನು ಜಯಿಸಿದರು ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದರಾ ಎதை ಜಯಿத்தார் ಯಾವುದನ್ನು ಜಯಿಸಿದರು ಆ ಮರಣ ಪಿಶಾಚை அவர் ஜெயித்தார் ಮರಣ ಸೈತಾನನ ದೇವರು ಜಯಿಸಿದರು ஹalleluya அவருக்கும் இதன் மேல் ஆசை உண்டு அவருக்கு ಇದರ ಮೇಲೆ ಆಸೆ ಉಂಟು அவருக்கு அப்பத்தின் மேல் ஆசை இருந்தது தண்ணீர் மேல் விருப்பம் இருந்தது ஏன் மனிதனுக்கு அது தேவை ಯಾಕೆಂದ್ರೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದು ಅಗತ್ಯ அதை அவர்தான் உண்டாக்கினார் ಅದನ್ನು ಅವರೇ ಉಂಟು ಮಾಡಿದರು அது ಆಸೆ ಅಲ್ಲ ಅದು ಆಸೆ ಅಲ್ಲ மனிதனின் தேவையாய் இருந்தது ಅಗತ್ಯವಾಗಿತ್ತು ஆனா இன்று ಆದರೆ ಇವತ್ತು தேவைகளெல்லாம் ஆசையாய் மாறுகிறது ಅಗತ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಆಸೆಯಾಗಿ ಬದಲಾಗಿವೆ நல்லா புரிந்ததா உங்களுக்கு ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಿಮಗೆ தேவைகள் ಅಗತ್ಯಗಳು எல்லாருமே சம்பாதிக்கிறோம் ಎಲ್ಲರೂ ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತೇವೆ நீ சம்பாதிக்காம இருந்தா கூட பட்னி கிடந்து செத்து போயிருவியா ನೀನು ಸಂಪಾದನೆ ಮಾಡದೇ ಇದ್ರೆ ಹೊಟ್ಟೆಸಿಂದ ಸಾಯ್ತೀರಾ இல்ல இல்ல எப்படினாலும் ಹೇಗಾದರೂ உன் பக்கத்து வீட்டுக்காரனோ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದ ಮನೆಯವರು சொந்தக்காரனோ ಸಂಬಂಧಿ ಫ್ರೆಂಡೋ எவனோ ஒருத்தன் பார்த்து உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து ಯಾರೋ ಒಬ್ಬರು ನೋಡಿ ಊಟ ಕೊಡ್ತಾರೆ யாருமே இல்லன்னு ரோட்ல உட்கார்ந்திருந்தா கூட ಯಾರು ಇಲ್ಲ ರೋಡ್ ಕುಳಿತಿದ್ರು யாரோ ஒருத்தன் கொண்டு வந்து ಯಾರೋ ಒಬ್ಬನು ತಂದು ஏன் ಯಾಕೆ இதெல்லாம் உனக்காய் படைக்கப்பட்டு ಇದೆಲ್ಲ இருக்கிறது ನಿನಗೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು பட்சிகளை போஷிக்கிறவர் நிச்சயம் உன்னை போஷிப்பார் ಪೋಷಿಸುವರು ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾರೆ ஹalleluya ஹalleluya போன வாரம் சென்னையில இருந்து நான் வரும்போது ಹೋದ ವಾರ ಚೆನ್ನೈನಿಂದ ನಾವು ಬರುವಾಗ நான் போயிட்டு இருக்கிறேன் ನಾವು ಹೋಗುವಾಗ நான் போகும்போது ஏறக்குறைய சாயங்காலம் ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಸಾಯಂಕಾಲ 8 மணி ட்ரெயின்ல லோக்கல் ட்ரெயின்ல ಇದ್ದೇವೆ வேலைக்கு போயிட்டு ஒரு அம்மா வருது ಕೆಲಸಕ್ಕೆ ಒಂದು ತಾಯಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ அது ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் டிராவல் ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 50 ಕಿಲೋಮೀಟರ್ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡುತ್ತಂತೆ அவ்வளோ ஜனம் ಅಷ್ಟು ಜನ அவ்வளோ ரஷ்ஷா இருக்கு ட்ரெயின் அது ஃபர்ஸ்டே ஏறிச்சு ಫಸ್ಟ್ ಹರ್ಕೊಂಡೋದಲ್ಲ சீட்ல உட்கார்ந்து இருக்குது ಸೀಟ್ல ಕೂತಿದೆ என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಬಿಟ್ಟು ಗ್ಯಾಪ್ கிடைச்சது நான் உள்ள வந்தேன் ಗ್ಯಾಪ್ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಓಡೆ ಬಂದು அப்ப வந்து பார்த்தா ಬಂದು ನೋಡಿದರೆ அவ்வளோ ஜனங்க முன்னாடி ಅಷ್ಟು ಜನರ ಮಧ್ಯೆ கச்சாமுச்சான்னு பேசின்னு கிடக்குறாங்க ಕಚ್ಚಾಮುಚ್ಚಾ ಅಂತ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ இதுல உள்ள பிஸ்கட் விக்கிறவன்ல இருந்து பழம் விக்கிறவன்ல இருந்து சமோசா விக்கிறவன்ல இருந்து உள்ள அவன் வேற கத்திட்டு கிடக்குறான் ಬಿಸ್ಕೆಟ್ ಸಮೋಸ ಮಾರೋರು ಅವರು ಕಿರ್ಸ್ತಾರೆ இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கும்போது ಇಷ್ಟು ನಡೀತಿರುವಾಗ அந்த அம்மா கொஞ்சம் கூட கவனம் சிதறாம பைபிள் படிச்சுட்டு உட்கார்ந்து ಆ ಅಮ್ಮ ಸ್ವಲ್ಪ ಗಮನವನ್ನು ಬಿಡದೆ ಹಾಗೆ ವೇದವನ್ನು ಓದುತ್ತಿದ್ದ அப்ப நான் கேட்டேன் அந்த ಅಮ್ಮ ಅವ್ರು ಕೇಳಿದ ತಾಯಿ ಹತ್ರ ஏமா ಅಮ್ಮ உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ನಿನ್ನ ಮುಖ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ ನೀವು காலையில வேலைக்கு போயிட்டு ಬೆಳಗ್ಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಇವಾಗ ಬರ್ತೀರ ಎಂಬುದಾಗಿ ஆமா ಹೌದು ಯಾರು ಅದೇ ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ல வேலை பார்க்குற ಅದೇ ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ அம்மா ತಾಯಿನೇ நல்ல சம்பளம் இருக்கு ಒಳ್ಳೆ ಸಂಬಳವಿದೆ இப்போ பைபிள் படிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு ಬೈಬಲ್ ಓದಬೇಕಾದ್ರೆ ಏನು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ அது சொல்லுது ரொட்டீன் என்னோட வேலை இதுதான் ரொட்டீನ್ ನನ್ನ ಕೆಲಸವಿದೆ வீட்ல போய் ಮನೆಗೆ ಹೋಗಿ சமைக்கணும் ಅಡಿಗೆ ಮಾಡಬೇಕು சாப்பிடணும் ಊಟ ಮಾಡಬೇಕು காலையில ட்ரெயினை பிடிக்கணும் ಬೆಳಗ್ಗೆ ಟ್ರೈನ್ ಹಿಡಿಯಬೇಕು எனக்கு நேரம் இல்ல ನನಗೆ ಸಮಯವಿಲ್ಲ அவன் கத்துனா எனக்கு என்ன ಯಾರು ಕಿರ್ಸ್ಕೊಂಡ್ರೆ அவன் கூப்பிட்டா எனக்கு ಯಾರು ಕೂಗಿದ್ರೆ ನಮಗೇನು ನಾನು இன்னைக்கு வாசிக்க வேண்டிய பகுதிகளை நான் வாசித்து முடிக்கணும் ಓದಬೇಕಾಗಿರೋ ಭಾಗವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸಬೇಕು நான் காலைல ட்ரெயின்ல போகும்போது தூங்கிட்டு போக மாட்டேன் ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಟ್ರೈನ್ ಹೋಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗುದಿಲ್ಲ வேதத்தை வாசித்துக்கொண்டே போவேன் ವೇದವನ್ನು ಓದುತ್ತಲೇ ಹೋಗುವೆನು திருப்பಿ வரும்போது என்ன பண்ணுவேன் ಬರುವಾಗ ಏನು ಮಾಡುವೆನು வாசித்துக்கொண்டே வருகிறேன் ಓದ್ತಾ ಬರುವೆನು அப்படின்னு சொல்லுது ಹಾಗಂತ ಹೇಳಿದ್ರು அத்தனை பேர் இருக்கிறாங்க ಅಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು ಅದ ವಿಡಿಯೋ எடுத்து போட்டுறலாம் ಅದು ವಿಡಿಯೋ ಹಾಕಿರಬಹುದು பட் அது எனக்கு ಅದು ನಮಗೆ என்ன இதுதான் கிறிஸ்தவ ஆதி பிதாக்களுடைய குணம் இதுதான் இதுவே கிறிஸ்தர ಆದಿ ಪಿತೃಗಳ ಗುಣಗಳು இன்னைக்கு சபையினுடைய குணம் ಇವತ್ತು ಸಭೆಗಳ ಗುಣ ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல பைபிளை போட்டு வருது ಭಾನುವಾರ ಆದ್ರೆ ಕಂಕಲ್ ಬೈಬಲ್ சிலருக்கு அது கூட கஷ்டமா இருக்கு ಅದು ಕೂಡ ಕಷ್ಟವಾಗಿದೆ பேக்குள்ள போட்டு புடிச்சின்னு வந்துடுறாங்க ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಹಾಕೊಂಡು ಬರ್ತಾರೆ அது கூடவே கறியும் வாங்கி உள்ள வச்சு ಅದರಲ್ಲಿ ಮಾಂಸ ತಗೊಂಡು ಬರ್ತಾರೆ போகும்போது கிடைக்காதான் ಹೋಗುವ ಸಿಕ್ಕುದಿಲ್ಲ ಅಂತ ஹalleluya கர்த்தர் நல்லவர் ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು இவைகளெல்லாம் உனக்கு அவர் ஏற்படுத்தினார் ಇವುಗಳೆಲ್ಲವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಏರ್ಪಡಿಸಿದರು அது தானாய் உனக்கு வரும் ಅದು ತಾನಾಗಿ ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ ஹalleluya மனிதனுடைய மீறுதலே ಮನುಷ್ಯರ ಒಂದು ಮೀರುವಿಕೆನ கஷ்டப்பட்டு அதை வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்தது ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಿದೆ ஹalleluya அது நின்று விடுவிக்கவே ಅದರಿಂದ ಬಿಡಿಸಲಿಕ್ಕೇನೆ கிறிஸ்து வந்தார் ಕ್ರೈಸ್ತನು ಬಂದನು ஹalleluya அது நீதிமான்களுக்கு மாத்திரம் அவர் கொடுக்கிற சுகமாகும் ಸುಖವಾಗಿರುತ್ತದೆ நீதிமான் என்பது வேற ஒன்றுமல்ல
ஆதாம் விழுவதற்கு முன்பு, ಆದಾಮನು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, பாவம் செய்வதற்கு ಆದಾಮನು முன்பு ಪಾಪ ಮಾಡುವ ಮುಂಚಿತವಾಗಿ எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானோ அதுதான் நீதிமான்களுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. எதை பற்றியும் கவலை இல்லை, எதை குறித்தும் அவனுக்கு யோசனை இல்லை, ஆலோசனை இல்லை, எதை பற்றியும் அவன் சிந்திக்கிறதே இல்லை. அவனுக்கு ஒன்றுதான், ಅವನಿಗೆ ಒಂದೇನೆ தெய்வத்தோடு பேசுகிறது, ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದು. ஹல்லேலூயா. பசி இருந்தது, ಹೊಟ್ಟೆ ಸಿತ್ತು, பிச்சி சாப்பிட்டான், எல்லாத்தையும் அனுபவிடான், ಎಲ್ಲವನ್ನೂ ಅನುಭವಿಸಿದ சொன்னாரா இல்லையா? ಹೇಳಿದರಲ್ವಾ? ஒன்ன தவிர, ಒಂದನ್ನು ಮಾತ್ರ. ஹல்லேலூயா. எல்லாம் அவனுக்காயிரு, ಎಲ್ಲವೂ ಅವನಿಗೋಸ್ಕರ. ஆதலால் அந்த நீதியின் வாழ்க்கையை, ಆ ನೀತಿಯ ಜೀವನವನ್ನು கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ಸಭೆಗೆ ದೇವರು ಕರೆತಂದರು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கட்டடம் அல்ல, கூடி வருகிற நமக்கு அவர் ಕೂಡಿ கொண்டு ಬರುವಂತ வந்தார். ನಮಗೆ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದರು, கேட்கிற உங்களுக்கு அவர் கொண்டு வந்தார். ಆ ಕೇಳುವ ನಿಮಗೆ ಅವರು அந்த ಕೊಡುತ್ತಾರೆ. நீதிமான் ಆ ನೀತಿವಂತ என்றைக்கும் என்ன பண்ணுவது இல்லை, ಎಂದಿಗೂ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, அவன் ಅಸைக்கப்படாதிருப்பான். அவனுடைய கீர்த்தி இங்கே மாத்திரமல்ல, ಇಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, நித்தியத்திலேயும் ನಿತ್ಯದಲ್ಲಿಯೂ அவனுடைய ஆத்மா இளைப்பாறும், ಆತ್ಮ ವಿಶ್ರಾಂತಿ தேவனோடு கூட இருக்கும். ದೇವರೊಂದಿಗೆ ಕೂಡ ಇರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. எடுத்தவர்கள் வாசிங்க. ತೆಗೆದವರು ಓದೋಣ. Book of 1 Samuel, 1 ಸಾಮುವೇಲ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಪುಸ್ತಕ 2ಾம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 29, 29ನೇ 31. ಯೆಹೋವನು ಕಟಾಕ್ಷಿಸಿದ್ದರಿಂದ ಪ್ರಜೆಗಳಾದ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರು ನನ್ನ ಅನುಸಾರವಾಗಿ ನನ್ನ ಮಂದಿರಕ್ಕೆ ತರುವ 1 ಸಾಮುವೇಲ ನೈವೇದ್ಯಗಳ ಘನತೆಯನ್ನು ನೀವು ಭಂಗಪಡಿಸಿ ಅವುಗಳ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನೀನು ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನೇ ಗೌರವಿಸುವುದು ಸರಿಯೋ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானுடைய குணம் என்ன? ನೀತಿವಂತರ ಗುಣವೇನು? நீதிமான் யாரை புகழ்ந்துட்டு இருக்கோம்? ನೀತಿವಂತರು ಯಾರನ್ನು ಹೊಗಳಿಸುತ್ತಾರೆ? இங்கே சொல்லப்படுகிற மனிதன், ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಮನುಷ್ಯನು சாதாரண மனிதன் அல்ல, ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯನಲ್ಲ, அவன் ஏழி. ಅವನು ಏಲಿಯನು. அவர் பேரு ஏழி. ಅವನ ಹೆಸರು ಏಲಿಯನು. எலி இல்ல, ಏಲಿಯನು. ஏலி தாத்தா யாரு? ಯಾರು? ஒன் ஆஃப் த ಹೈ ಪ್ರೀಸ್ಟ್, ಒಬ್ಬರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಕನು. அப்படின்னா பிஷப்பா இருக்கிறாரு அவரு. ಅವರು ಬಿಷಪ್ ಆಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. அங்க வேலை செய்கிற அநேகர் இருக்கிறாங்க, ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವ ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ஆனா முக்கியமான ஆள் யாரு? ಅದು ಮುಖ್ಯವಾದ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು? தெய்வத்துக்கு முன்பு நிற்க வேண்டியவர் யாரு? ನಿಲ್ಲಬೇಕಾದ ಯಾರು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாவத்தை மிருகத்தின் மேல் சாட்டுகிறவன் யார்? ಒಂದು ಮನುಷ್ಯರ ಪಾಪವನ್ನು ಮೃಗದ ಮೇಲೆ ಸಾರಿದವನು ಯಾರು? அவனை பாவத்தினின்று விடுவிக்கிறவன் யார்? ಅವನ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸುವವರು ಯಾರು? இவனை குறித்து இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்கள்ல ನಮಗೆ வாசித்து ಕುರಿತು பாருங்க. ಮುಂದಿನ ಅಧಿಕಾರ ಓದಿ ನೋಡಿರಿ. அன்னாள் வந்து ஜெபிக்கிறாள், ಅನ್ನಾಳಲು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾಳೆ, ஆலயத்துல ஜெபிக்கிறாள். ಆಲಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾಳೆ. அவளோ நிந்தைனாலோ, ಅವಳು ನಿಂದೆಯಿಂದ மன பாரத்திலும் ಕ್ಲೇಶத்திலும் வந்து ಮನ ஜெபிக்கிறாள். ಭಾರದಿಂದ ಕ್ಲೇಶದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾಳೆ. பப்ளோ பப்ளோ சோதர. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. அப்போ ಅವಾಗ ಕ್ಲೇಶப்பட்டு இருக்கிறவ ஜெபம் பண்ணிட்டு இருக்கறா, ವೇದನೆಯಲ್ಲಿರುವವಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஏலி அங்க உள்ள வருகிறார், ಒಳಗಡೆ ಬರುತ್ತಾರೆ. அவளை கவனித்து ಅವಳನ್ನು பார்க்கிறார். ಗಮನಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. இவ்வளவு நேரமா ஒரு பெண் ஜெபிக்கிறார். ಇಷ್ಟೊತ್ತು ಒಂದು ಹೆಂಗಸು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾಳೆ. என்ன உன்னுடைய பிரச்சனை? ಏನು ಅವಳ ತೊಂದರೆ? நீ மனக்லேசத்துல குடிச்சிருக்கியா? ನೀನು ಮನವೇದನೆಯಲ್ಲಿ ಕುಡಿದಿದ್ಯಾ? இல்ல ಇಲ್ಲ, நான் மனக்லேசத்தில் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறேன். ಮನವೇದನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. அப்ப ஏலி சொல்லுகிறார், ಅವಾಗ ಏಲಿ ಹೇಳಿದನು, போ சமாதானத்தோட, ಹೋಗು, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು, போய் ஆம்பளை பிள்ளை பெத்துக்கன்னு சொல்ல. ಹೋಗು, ಗಂಡು ಮಗನ ಎತ್ತುಕೊ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. என்ன வார்த்தை சொன்னா? ಏನು ಮಾತನ್ನು ಹೇಳಿದರು? இதுக்கு தான் நாங்க. ಇದಕ್ಕೆ ನಾವು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல குறிப்பன்னா ಅದು ನಾವು இதுல கை தேர்னவர், ಇದರಲ್ಲಿ ಕೈ ஏன்னா என் முன்னோடிகள் அது மாதிரி. ನಮ್ಮ ಮುಂದೆ ಇದ್ದವರ ಹಾಗೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்போ ஏலியினுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். ಮಾತನ್ನು ದೇವರು ಗಣಪಡಿಸಿದರು. அவளுக்கு சமாதானம் வேண்டுமானா ಅವಳಿಗೆ ಸಮಾಧಾನ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು. அங்க என்ன இருக்கணும்? ಅವಳಿಗೆ ಏನಿರಬೇಕು? ஒரு ஆண் பிள்ளை வந்தாதான் நிந்தை மாறும். ಗಂಡು ಮಗನು ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ನಿಂದೆ ಬದಲಾಗುತ್ತೆ. ஏலி சொன்ன வார்த்தை அதல்ல, ಏಲಿ ಹೇಳಿದ ಮಾತು ಅದಲ್ಲ. சமாதானத்தோட போனா, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. வார்த்தை சாமுவேலை கொண்டு வந்தது. ಸಾಮುವೇಲನು ಕರೆತಂದಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்படி வார்த்தையிலே வல்லமை உள்ளவனாய் இருந்தவன், ಹಾಗೆ ಮಾತಿನಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது வந்து பின்னாடி வாசித்தீங்கன்னா, ನಂತರ ಹಿಂದೆ ಬಂದು ಓದಿದರೆ நான் நினைக்கிறேன் 2ாம் அதிகாரத்துல 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ திருப்பಿ ஏழு இன்னொரு வார்த்தை சொல்லுவார். ಇನ್ನೊಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. வாசிங்களே 2:20. ಏಲಿಯು
ಎಲ್ಕಾನನಿಗೆ ನೀನು ಯೆಹೋವನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಬಿಟ್ಟ ಮಗನಿಗೆ ಬದಲಾಗಿ ಆತನು ಈ ಸ್ತ್ರೀಯಿಂದ ನಿನಗೆ ಬೇರೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡಲಿ ಎಂದು ಹೇಳಿ ಅವನನ್ನು ಅವನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಿದ್ದನು. ಅನಂತರ ಅವರು ತಿರುಗಿ போதும். மேல உள்ள வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா மேலே வாக்கியம் ஓதிದರೆ அன்னாள் பொருத்தனை பண்ணி இருந்தா. அன்னாள் எனக்கு ನನಗೆ நீர் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுப்பீரானா ಒಂದು ಗಂಡು ಮಗನ ಕೊಡುವುದಾದರೆ அதை நான் பத்திரமா வளர்த்துருவேன் ஆண்டவரேன்னு ಅದನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಬೆಳೆಸುವುದು ಹೇಳಲಿಲ್ಲ. அவன் பால் மறந்த உடனே ಅವನ ಹಾಲನ್ನು ಮರೆತ ತಕ್ಷಣ அவனை கொண்டு வந்து ಅವನನ್ನು ತಂದು இதே இடத்துல விட்டு போய் ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. அது உமக்கானவன், ಅದು ನಿಮಗಾಗಿರುವನು. ஹல்லேலூயா. அதே வார்த்தையின்படி ಅದೇ ಮಾತಿನ ಮೇಲೆ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ಆ ತಾಯಿ ಏನ್ ಮಾಡಿದಳು, சாமுவேலை கொண்டு வந்து ಸಾಮುವೇಲನ ಕರೆತು ஆலயத்துல விட்டாங்க. ಆಲಯದಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದರು. இப்போ ஏழி சொல்றாரு 20 20ರಲ್ಲಿ எல்கானாவை பார்த்து ಎಲ್ಕಾನನ ನೋಡಿ அன்னாளுடைய கணவரை பார்த்து ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಹೇಳಿ சொல்லுகிறார், எல்கானாவே உன் மனைவி ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக ಈ ಸ್ತ್ರೀ ದೇವರಿಗೆಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಬದಲಾಗಿ பல நாட்கள் நிந்தையிலும் அவமானத்திலும் வாழ்ந்தவர். ಅನೇಕ ದಿನಗಳು ನಿಂದೆಯಲ್ಲಿ ಅವಮಾನ ಜೀವಿಸಿದವರು. ஒன்னே ஒன்னு கிடைச்சது, ಕೈಯಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಸಿಕ್ಕಿತು. அந்த சாமுவேலை ಆ ಸಾಮುವೇಲನ್ನ தொடர்ந்து வளர்த்துவதற்கு பதிலாக ಮುಂದೆ ಬೆಳೆಸುವುದು ಬದಲಾಗಿ ஆலயத்தில் விடுவேன் என்ற வார்த்தையை அவள் கனப்படுத்தினாள். ಆಲಯದಲ್ಲಿ ಬಿಡುವೇನೆ ಎಂಬ ವಾಕ್ಯವನ್ನು ಗಣಪಡಿಸಿದಳು, அதை நிறைவேற்றினாள். ನೆರವೇರಿಸಿದಳು. இப்போ ஏலி சொல்றார், ಇವಾಗ ಏಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ, உன் வார்த்தையின்படி பிள்ளையை ஆலயத்தில் விட்டபடினாலே ಮಗನು ಆಲಯದಲ್ಲಿ ಬಿಟ್ಟರಿಂದಾಗಿ கர்த்தர் இதுக்கு பதிலாக ಇದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ உன்னை இன்னும் பிள்ளைகள்னால் ஆசீர்வதிப்பார். ಇನ್ನು ಮಕ್ಕಳಿಂದ ಆಶೀರ್ವದಿಸು. எத்தனை பிள்ளை பெத்த அதுக்கு ಎಷ್ಟು அப்புறம் ಮಕ್ಕಳು ಇರ್ತಿದ್ರು ಆಮೇಲೆ 5 பேர். 5 ಮಕ್ಕಳು. ஹல்லேலூயா. போய் வீட்ல வாசிங்க, ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗೋದು ನೋಡಿ. அடுத்த வாரம் கேட்பேன், ಬರವರ ಕೇಳುತ್ತೇವೆ எத்தனை ಎಷ್ಟು ஆணு எத்தனை பெண்ணு. ಎಷ್ಟು ಗಂಡು ಎಷ್ಟು ಹೆಣ್ಣು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. இப்படி வாக்கில் வல்லவனாய் இருந்த ஏலி, ಮಾತಿನಲ್ಲಿ ಶಕ್ತನಾಗಿರುವ ಮನುಷ್ಯನು ಏಲಿ, அவன் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தினார். ಅವನ ಮಾತುಗಳನ್ನು ದೇವರು ಗಣಪಡಿಸಿದರು. இப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியன், ಇಂಥ ಒಂದು ದೇವ ಸೇವಕನು, இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் ಇಂಥ ದೇವ ಮನುಷ್ಯನು தன் குடும்ப காரியத்திற்கு வரும்போது ಕುಟುಂಬ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ஃபெயிலியர் ஆயிட்டான். ಫೇಲಿಯರ್ ಆದರು. ஹல்லேலூயா. கேட்கிற நீங்கள் யாரானாலும், ಕೇಳುವ ನೀವು ಯಾರಾಗಿದ್ದರು, நீ மாத்திரமல்ல ನೀನು ಮಾತ್ರವಲ್ಲ, பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். ಮಕ್ಕಳು ನಡೆಸಬೇಕಾದ ದಾರಿ ನಡೆಸಬೇಕು. ஹல்லேலூயா. உன்னை பெற்றோரா வைத்திருக்கிறது, ನಿನ್ನನ್ನು ಎತ್ತವರಾಗಿಟ್ಟಿರುವುದು, நீ அவன் வால் புடிச்சு நடக்கல, ನೀನು ಅವರ ಬಾಲ ಹಿಡ್ಕೊಂಡು ನಡುಕು, அவன் தான் உன் வாலை புடிச்சு முந்தி புடிச்சு நடக்க. ಅವನೇ ನಿನ್ನ ಬಾಲ ಹಿಡ್ಕೊಂಡು ನಡ್ಕೊಂಡು. ஹல்லேலூயா. இல்ல அப்படின்னா ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ பெரம்ப கையில எடுன்னு ಬತ್ತವನ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ உன் பாஸ்டர் சொல்லு. ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿಲ್ಲ, யார் சொன்னா? ಯಾರು ಹೇಳಿದ್ದು? வானத்தையும் பூமியும் ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು. நீ பெரம்ப எடுக்கல அப்படின்னா ಅಂತ ಹೇಳಿದರೆ அடுத்தது யார் எடுப்பா? ನಂತರ ಯಾರು ತೆಗಿತಾರೆ? அவர் எடுப்பா. ಅವರು ತೆಗಿತಾರೆ. அவர் என்ன பண்ணுவா? ಅವರೇನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அவர் எடுத்தா ಅವರು ತೆಗೆದರೆ அப்புறம் ನಂತರ எந்த பாஸ்டர் குறுக்க வந்தாலும் ಯಾವ ಪಾಸ್ಟ್ ಅಡ್ಡ ಬಂದರು ஒன்னும் நடக்காது, ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. நிறைவேற வேண்டியது நிறைவேறியே ஆகும். ನೆರವೇರಬೇಕಾಗಿರುವುದು ನೆರವೇರೇ ತೀರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஆகையால் ಆದ್ದರಿಂದಾಗಿ இந்த ஏலி அவருக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருந்தார், ಅವರು ದೇವರು ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು, ஊழியத்தை செய்து ಸೇವೆ கொண்டிருக்கிறார், ಮಾಡುತ್ತಿದ್ದರು, அவர்களையும் ஊழியர்களாக ಅವರನ್ನು ಸೇವಕರಾಗಿ நியமித்திருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர்கள் நீதிமான்களாய் வளர்ந்த பிள்ளைகள், நீதிವಂತರಾಗಿ ಬೆಳೆದ ಮಕ್ಕಳು, நீதிமானாலே வளர்க்கப்பட்டவர்கள், நீதிವಂತರಿಂದ நீதிக்குரியவர்களாகவே இருந்தவர்கள், ಸೇರಿದವರಾಗಿದ್ದವರು இப்போ ಇವಾಗ மிஞ்சின நீதிமான்களாக ಮೀರಿದಂತ ನೀತಿವಂತರಾಗಿ எல்லாம் எங்களுக்கு தெரியும் ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ತಿಳಿದಿದೆ என்ற நினைவோடு ಆಲೋಚನೆಯೊಂದಿಗೆ துன்மார்க்கமாய் ஜீவிக்க ஆரம்பித்தார்கள், ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. எப்பவுமே துன்மார்க்கனுக்கு தெரியாது தான் துன்மார்க்கன், ಯಾವಾಗಲೂ ದುನ್ಮಾರ್ಗನಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ I am the best அப்படின்ட்டு ನಾನೇ ಬೆಸ್ಟ್ ಎಂಬುದು ಅಂದುಕೊಂಡಿರ್ತಾರೆ. பார்க்கிறவர்களுக்கு தெரியும், ನೋಡುವವರಿಗೆ ಗೊತ್ತು இவனுடைய செயல்பாடு. ಇವನ ಕಾರ್ಯಕ್ಕೆ. அதனாலதான் ಅದರಿಂದ பின்னாடி வரும்போது ಬರುವಾಗ ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, கனியினாலதான் மரத்தை அறிய முடியும். ಫಲದಿಂದಲೇ ಮರವನ್ನು மரத்தை பார்த்துட்டு நல்ல மரம்னு சொல்ல, ಮರವನ್ನು ನೋಡಿ ಒಳ್ಳೆ ಮರ ಅಂತ மரம் பார்த்தா ಮರ ನೋಡಿದರೆ நிறைய இலையோட ತುಂಬಾ ಎಲೆಯೊಂದಿಗೆ நல்ல பசுமையா, ತುಂಬಾ ಹಸಿರಾಗಿ, நிறைய குருவி கூடு கட்டி, நிறைய மிருகம் உட்கார்ந்து ಮೃಗಗಳು ಕುಳಿತುಕೊಂಡು இளைப்பாற ವಿಶ್ರಾಂತಿ ಹೊಂದಲಿಕ್ಕೆ அருமையான மரம், ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ. ஆனா கனி, ಆದ್ರೆ ಫಲವು
அப்புறம் இது என்ன சுந்தரமா இருந்து என்ன பிரயோஜனம்? ಇದು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ, ಏನು ಪ್ರಯೋಜನ? அதனாலதான் கனியினாலதான், ಅದರಿಂದ ಫಲದಿಂದಲೇ மரம் நல்லதா ಮರ ಒಳ್ಳೆದಾ ಕೆಟ್ಟದಾ ಎಂದು அப்படி ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கெட்டதா இருக்குமானா ಹಾಗೆ ಕೆಟ್ಟದಾಗಿರುವುದಾದರೆ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவதற்கு, ಕತ್ತರಿಸಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕೋದಕ್ಕೂ சுடப்படுவதற்குமே அன்றி வேற ஒன்றுக்கும் ಅದು பயன்படாது. ಸುಡುವುದಕ್ಕೆ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಉಪಯೋಗ ಬಾರದು. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் ಈಗ ಏಲಿನ ಮಕ್ಕಳು இப்படி துன்மார்க்கமாய் செயல்பட ஆரம்பித்தார்கள். ದುರ್ಮಾರ್ಗವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவ பிரமாணத்தை மீறி நடக்க ದೇವರ ಪ್ರಮಾಣವನ್ನು ಮೀರಿ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட ஒழுங்குகள், ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள், ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಪ್ರಮಾಣಗಳು, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು, அவருடைய வழிகளை விட்டு ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು வழி மாறி நடக்க ದಾರಿ ಮಾರಿ ஆரம்பித்தார்கள். ಬದಲಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. நீ நடக்க கூடாது, ನೀನು ನಡೆಯಬಾರದು, நீ நீதிமானாய் தான் இருக்க ನೀನು வேண்டும், ನೀತಿವಂತರಾಗಿ ಇರಬೇಕು, பாவியாய் அல்ல, ಪಾಪಿಯಾಗಿ ಅಲ್ಲ, துன்மார்க்கனாய் அல்ல, ದುರ್ಮಾರ್ಗರಾಗಿ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்மார்க்கமாய் வாழ்வாயானால் ಜೀವಿಸುವುದಾದರೆ உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே பயனற்ற ನಿನ್ನ வாழ்வுதான். ಜೀವಿತವೇ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದ ಜೀವಿತವಾಗಿದೆ. நீதிமான் மாத்திரமே நீதிವಂತನು ಮಾತ್ರವೇ நித்திய கீர்த்தி உடையவனாய் ನಿತ್ಯ இருப்பான். ಕೀರ್ತಿಯಾಗಿರುವನು. ಯಾಕೆ? அவனை நீதிக்கு உட்படுத்தினவர் ಅವನು ನೀತಿಗೆ ಸೇರಿಸಿದವರು நித்தியமாய் தன் ராஜ்யத்தை கட்டி ನಿತ್ಯ ನಿತ್ಯವಾಗಿ ತಮ್ಮ வைத்திருக்கிறார். ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருவனுக்கும் அங்கே அதிகாரம் இல்லை. ಒಬ್ಬರಿಗೆ ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರ அவர் ಇಲ್ಲ. ஒருவரே தேவனு, ಅವರೊಬ್ಬರೇ ದೇವರು, அவர் ஒருவரே கர்த்தனு, அவரொಬ್ಬரೇ ಕರ್ತನು, அவர் ஒருவரே ராஜனுமாய் ಅವರೊಬ್ಬರೇ இருக்கிறார். ರಾಜನೂ ಆಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கெல்லாம் தெய்வம் அவர். ರಾಜರಿಗೆಲ್ಲ ದೇವರವರು. அவர் மாத்திரம் சொல்லல, ಅವರು ಮಾತ್ರ இந்த ಹೇಳಿಲ್ಲ, பூமியை ஆண்ட பிரபலமான ராஜாக்கள் ಈ அடையாளப்படுத்தினார்கள். ಭೂಮಿಯನ್ನು ಆಳಿದ ರಾಜರು ಅದನ್ನು ಹೇಳಿದ தானியேல் புத்தகத்தில் அவைகளை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ಓದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು சாதாரண மனிதன் அல்ல, ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಲ್ಲ, அவ்வளவு மகத்துவம் நிறைந்தவன். ಅಷ್ಟು ಮಹತ್ವ ತುಂಬಿರುವರು. எகிப்துக்கு அடுத்த ಐಗುಪ್ತಕ್ಕೆ ஒரு ನಂತರ பிரபலியமான தேசமாய் தன்னை ಪ್ರಬಲವಾದ ದೇಶವಾಗಿ ತನ್ನನ್ನು அடையாளப்படுத்தினவன். ಗುರುತಿಸಿಕೊಂಡವನು. அந்த மனிதன் ಆ சொன்னான், ಮನುಷ್ಯನು ಹೇಳಿದನು, இந்த கர்த்தரே தெய்வம், ಈ ಕರ್ತರೇ ದೇವರು, தேவர்களுக்கெல்லாம் ದೇವರಿಗೆಲ್ಲ தெய்வம் இவர் ದೇವರು ಇವರೇ ಡಿಕ್ಲೇರ್ ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு பின்பு வந்தவர்கள், ಅವರ ಹಿಂದೆ ಬಂದವರು, அவர்களையும் கர்த்தர் சொல்ல ಅವರನ್ನು வைத்தார். ದೇವರು ಎಳಿಸಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரும் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದರು, நானே கர்த்தர் என்று. ನಾನೇ ಕರ್ತರೆಂಬುದಾಗಿ, ஹல்லேலூயா. நான் மாறாதவர் என்று. ನಾನು ಬದಲಾಗದಿರುವವನು. அப்ப இந்த ஏலி ಆಗ ಏಲಿಯನು அவனுடைய பிள்ளைகளுக்கு வழி கொடுத்தான். ಮಕ್ಕಳಿಗೆ ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟನು. இவர்களோ தங்கள் யோசனையின்படி, ತಮ್ಮ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ, அதனாலதான் ஞானி எழுதுனா, ಅದನ್ನ ಜ್ಞಾನ ಬರೆದನು, உன் சுய புத்திய ನಿಮ್ಮ ಸ್ವಯ ಬುದ್ಧಿಯನ್ನ சாராத. ನೀನು ನಂಬಬೇಡ. நீதிமான் என்னைக்கும் ನೀತಿವಂತನ ಎಂದಿಗೂ தான் புத்தியின்படி நடக்கிறவன் ತನ್ನ ಬುದ್ಧಿಯ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವನಲ್ಲ. வேதம் என்ன சொல்லுகிறது? ವೇದವೇನು ಹೇಳುತ್ತಿದೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் பைபிள் படி ಯಾಕೆ ವೇದವನ್ನು ಓದಿರಿ ಎಂಬುದು ಹೇಳುವುದು? படிச்சாதான் கத்தர் பேசுவாரு. ಓದಿದರೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, படிக்காம கத்தர் பேசுவாருன்னா ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾ ಹೇಳಿದ್ರೆ அது வேற கத்தரா இருக்கும். ಅದು ಬೇರೆ ಕರ್ತನ. அதை எங்கேயாவது போய் ಅದೆಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ஸ்கேன் பண்ணி பார்த்தனா கண்டுபிடிப்பான். ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ ಕಂಡುಹಿಡಿತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. பைபிளை படிச்சிருந்தாதான் ವೇದವನ್ನು ಓದಿದ್ರೆ ಮಾತ್ರ நீ வாசித்த வார்த்தைகளை ನೀನು உணர்த்துவார். ಓದಿದಂತ ಮಾತು ನಿಮಗೆ ದೇವರು ತೋರಿಸುತ್ತಾರೆ. அந்த உணரப்படுகிற வார்த்தைகளை எடுத்து ಆ ಮನಸ್ಸು ತೋರುವ ಮಾತನ್ನು ತೆಗೆದು நீ அறிக்கை இட்டனா, ನೀನು ಅರಿಕೆ ಇಟ್ಟರೆ அது உன் வாழ்க்கையை மேம்படுத்துகிறதா இருக்கும். ಜೀವಿತವನ್ನು ಮೇಲುಗೊಳಿಸಿದಾಗ. ஹல்லேலூயா. இந்த ஏழி கோட்டை விட்டான் பிள்ளைகளை ಕೋಟೆ நடத்துறது. ಬಿಟ್ಟರೆ ಮಕ್ಕಳು எத்தனை ನಡೆಸೋರು. பேர் ஏலிக்கு? ಎಷ್ಟು ಜನ ಏಲಿಗೆ? 2 ஆண் பிள்ளைகள். ಗಂಡು ಮಕ್ಕಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. யார் பாஸ்டர்? ಯಾರು ಸೇವಕರು? ஏலி. சாமுவேல் யார்? ಸಾಮುವೇಲ್ ಯಾರು? அண்ணாளுடைய பிள்ளை. ಅನ್ನಾಳ ಮಕ್ಕಳು ವಿಶ್ವಾಸ. ஆலயத்துல வளருது, அவ்வளவுதான். ಆಲಯದಲ್ಲಿ ಬೆಳೀತಾರೆ ಅಷ್ಟೇ. பாஸ்டர் வீட்டு பிள்ளை இல்ல அது. ಪಾಸ್ಟರ್ ಮನೆಯ ಮಗನಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இப்போ ಇವಾಗ ஏலினுடைய பிள்ளைகளும் அங்க இருக்காங்க. ಏಲಿಯ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் யார்கிட்ட பேசிட்டு ದೇವರು இருக்காரு? ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? யார்கிட்ட பேசுறா? ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? அண்ணாளோட பிள்ளையாகிய, ಅನ್ನಾಳನ ಮಗನಾಗಿರುವಂತಹ, சிறு பிள்ளையாகிய ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತಹ சாமுவேல் இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். ಸಾಮುವೇಲನ ಮೇಲೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இவனுங்க 2 பேர் யாரு? ಇವರಿಬ್ಬರು ಯಾರು? இவனுங்களே இப்ப ಇವರೇ ಈಗ அடுத்த பாஸ்டரா நிக்கிறாங்க. ನಂತರ ಸೇವಕರಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. அப்போ ಆಗ 7 ಕழுத ವಯಸ್ಸಾனವனுங்க ಅವನು. ಕತ್ತೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள். ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களிடத்துல கர்த்தர் பேசல. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ಸಾಮುವೇಲ್ ಬಳಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. சாமுவேல் இடத்துல என்ன சொல்லுகிறார்? ಸಾಮುವೇಲ್ ಬಳಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? இந்த 2 பயலையும், ಈ ಎರಡು ವ್ಯಕ್ತಿನು, இந்த ஏலி தாத்தாவையும் அவன் குடும்பத்திலையும் ಏಲಿ ತಾತನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ இனி வாரிசே இல்லாதபடி என்னுடைய கோபம் மூள ಈ போகிறது. ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಇವ್ರ ಮೇಲೆ ಕೋಪವನ್ನು ಬೀಳುತ್ತೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. யார்கிட்ட சொன்னா? ಯಾರ ಬಳಿ ಹೇಳಿದರು? யார்கிட்ட சொன்னா? ಯಾರ ಬಳಿ ಹೇಳಿದರು? இதை யாருகிட்ட சொல்லி இருக்கணும்? ಇದನ್ನು ಯಾರ ಬಳಿ ಹೇಳಿರಬೇಕು?
பல நேரங்கள்ல ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ நீ என்கிட்ட பேசும்போது ನೀನೊಂದಿಗೆ நான் ಮಾತನಾಡುವಾಗ சொல்றேன், ನಾನು ಹೇಳಿದರೆ அப்ப நீ நினைக்கிறல்ல, ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲ, என்ன எனக்கு தெரியாதா, ನನಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ವಾ, நமக்கு தெரியாதா ಫಸ್ಟೇ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ವಾ ಪಾಸ್ಟರ್ அப்படின்னு நீ வாய் விட்டு சொன்னா ஒரே பஞ்சு வாயில என்னமோ அப்புறம் சிகப்பா வரும். ஆனா ಆದರೆ வாய் விடாம ಬಾಯಿ ಬಿಡದೆ மனுஷல திட்டுறல்ல, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬೈಕೋತಿರಲ್ಲ, விடமாட்டாரு. அது கூட ಅದನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ, புச்சுக்குவாரு. ಹಿಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஏன்னா வெள்ளிக்கிழமை சொன்னேன், ಶುಕ್ರವಾರ ಹೇಳಿದ್ದು 200 வருஷம் கழிச்சு 200 ವರ್ಷ ಕಳ್ಕೊಂಡು பழி வாங்குறாரு ஒரு சந்ததிய. ಒಂದು ಸಂತತಿನ ಸೇಡ್ ತಿರುಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. 200 years பேக், 200 ವರ್ಷಕ್ಕೆ ಹಿಂದೆ மூணாவது ஜெனரேஷன் வந்து சொல்றாரு, ಮೂರನೇ ಜನರೇಷನ್ ಬಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, அவன் ஒருத்தனையும் விடாதன்றாரு. ಒಬ್ಬರನ್ನು ಬಿಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಯಾಕೆ? உன் தாத்தாவுக்கு வழி விட மாட்டேன்னு ನಿನ್ನ ತಾತನಿಗೆ ದಾರಿ ಬಿಡದ ಅಂತ ಹೇಳಿದವರು. ஏன் தாத்தா தானே அவர் போயிட்டாரு ஆண்டவரே, ಅವರು ಹೋಗಿದಾರಲ್ಲ. இல்லடா, ಇಲ್ಲ, அவன் வச்சா நாளைக்கு திருப்பி உனக்கு என்ன பண்ணுவான், ಅವನು ಬಿಟ್ಟರೆ ನಾಳೆ ತಿರ್ಗಾ ಪುನಃ அதனால அவனை சுத்தமா காலி பண்ணுன்றாரு. ಪೂರ್ಣವಾಗಿ ಗಾಳಿ ಮಾಡ್ಬಿಡು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழி வாங்குறதுலயும் ಸೇಡು ತೀರಿಸ್ಕೋದ್ರಲ್ಲಿಯೂ ಪ್ರೀತಿ ತೋರಿಸು. ஒன்ன மொய் தீர்க்காதன்னு சொல்லி இருக்கிறார். ನೀನು ಮೊಯ್ ತೀರಿಸಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ, ஆனா மொய் கொடுக்க சொல்லி இருக்கிறார். ಆದ್ರೆ ಮೊಯ್ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದ. கல்யாணத்துக்கு போனா மொய் கொடு, ಮದುವೆಗೆ ಹೋದ್ರೆ ಮೊಯ್ನು ಕೊಡು, பர்த்டேக்கு போனா மொய் கொடு, ಬರ್ತಡೆಗೆ ಹೋದ್ರೆ ಮೊಯ್ ಕೊಡು, ஆனா மொய் தீர்க்காத, ಆದ್ರೆ ಮೊಯ್ ತೀರಿಸಬೇಡ, அதை நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. ಅದನ್ನ ನೋಡಿಕೊಳ್ತೀನಿ. நீ அடிச்சா ನೀನು ಹೊಡೆದರೆ ஒத்தனை அடிப்ப, ಒಬ್ಬನು ಹೊಡಿತೀಯ, அவர் அடிச்சா ಅವ್ರು ಹೊಡೆದರೆ மொத்தமா முடிச்சுட்டு போயிடுவார். ಫುಲ್ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. உன் சந்ததிக்கே சத்ரு இல்லாம பண்ருவார். ನಿನ್ನ ಸಂತತಿಗಿನೇ ಶತ್ರು ಇದಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. நீ அவருக்கு கீழ்ப்படிந்தா, ನೀನು ಅವರಿಗೆ ಕಿವಿದರಾಗಿ. இதுதான் தெய்வம். ಇದುವೇ ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏழி கோட்டை விட்டாரு. ಈ ಹೇಳಿ ಅದರಲ್ಲಿ ಕೈ அவர் தப்பு இல்ல, ಆದ್ರೆ ಅವರು ತಪ್ಪಿಲ್ಲ. அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದರು, புரிய வைத்தார், ಅರ್ಥ ಮಾಡಿಸಿದರು, அவர்களுக்கு கண்டித்தார், ಅವರಿಗೆ ಖಂಡಿಸಿದರು, நீங்கள் செய்வது தவறு, ನೀವು ಮಾಡುವುದು ತಪ್ಪು, தேவ கோபம் வரும். ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. ஆனா அவர் என்ன பண்ணல, ಆದ್ರೆ ಅವ್ರೇನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, பெரம்ப கையில எடுக்கல. ಕೈಯಲ್ಲಿ ತೆಗಿಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனம், ಗಮನ. பிள்ளைகள் வளர்ப்புல ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸುವುದರಲ್ಲಿ நீ கரெக்டா இருந்தனா ನೀನು ಸರಿಯಾಗಿದ್ದರೇನೆ அவர்கள் சரியா இருப்பார்கள். ಅವರು ಸರಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல நாம் கவனமா ನಾವು இருக்கணும். ಗಮನವಾಗಿರಬೇಕು. பிள்ளைகள் செய்த தப்பிதம் ಮಕ್ಕಳು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನ இப்போ தாத்தாவையும் என்ன பண்ணுது, ಈಗ ತಾತವನು ಏನ್ ಮಾಡ್ತದೆ, பாஸ்டருக்கு ಪಾಸ್ಟರಿಗೆ தேவ கோபத்தை கொண்டு ದೇವರ வருது. ಕೋಪವನ್ನು ಕರೆತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களை விடமாட்டேன்னு சொன்னார். ಅವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவர்கள் செய்த தப்பிதம் என்ன, ಅವರು ಮಾಡಿದ ತಪ್ಪು ಏನು, ஆசரிப்பு கூடாரத்துல ಮೋಶೆಯ ಕೂಡಾರದಲ್ಲಿ 3 பாகம் இருந்தது. 3 ಭಾಗಗಳಿದ್ದವು. அங்க 3வது பாகத்துல ಆ 3 ಭಾಗಗಳಲ್ಲಿ ஒருவருக்கும் இடம் இல்லை. ಆ 3ನೇ ಭಾಗದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೂ இப்ப ಸ್ಥಳವಿಲ್ಲ. நம்ம எங்க இருக்கிறோம், ಇವಾಗ ನಾವೆಲ್ಲಿದ್ದೇವೆ, இப்ப ನಾವೆಲ್ಲ ಎಲ್ಲಿದ್ದೀವಿ, ಇವಾಗ ನಾವೆಲ್ಲ ಎಲ್ಲಿದ್ದೀವಿ, 3ನೇ ಭಾಗ, 3 பாகம். 3 ಭಾಗವಿದೆ. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், 3ನೇ ಭಾಗ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. நம்ம கூட அப்படித்தான் இருக்குது, 3 வாசல் இருக்குது. அதை கேட்கல, ಅದನ್ನ ಕೇಳಲಿಲ್ಲ. இப்போ நம்ம ಇವಾಗ ನಾವು 3வது இடத்துல நிக்கிறோம். 3ನೇ ಸ್ಥಳ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ. உள்ள வர முடியுமா, ಒಳಗಡೆ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ, வாய்ப்பே கிடையாது, ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ள வரணும்னா ಒಳಗಡೆ ಬರಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ வருடத்துக்கு ஒரு முறை ವರ್ಷಕ್ಕೊಂದು ಸಾರಿ அந்த ஏலி ಆ ಏಲಿ ಪ್ರಧಾನ ಯಾಜಕ ஆசாரியம் பிஷப் ஐயா என்ன பண்ணணும், ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಏನ್ ಮಾಡಬೇಕು, முதல்ல தன்னை பரிசுத்தப்படுத்தணும், ತನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಬೇಕು, ಅದಕ್ಕಾன பலியை செலுத்தணும், ಅದಕ್ಕಾಗಿದ್ದ ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. அந்த பலினாலே அவன் பரிசுத்தவானாய் ಆ மாறணும். ಬಲಿಯಿಂದಲೇ ಅವರು ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. பின்பு ನಂತರ ಜನங்களுக்காக ಜನರಿಗೋಸ್ಕರ பலி செலுத்தி ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ அந்த ரத்தத்தோட என்ன பண்ணணும், ಆ ರಕ್ತದೊಂದಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು, உள்ள போகணும். ಓಡೋಗಬೇಕು. அதுலயும் போகும்போது ಅದ್ರಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ இடுப்புல ஒரு கயிறை கட்டி ಸೊಂಟದಲ್ಲಿ ಒಂದು ಹಗ್ಗವನ್ನು ಕಟ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. கேட்ல இருந்து ಗೇಟಿಂದ இவ்வளவு தூரத்துக்கு கயிறு உள்ள, ಅಷ್ಟು ದೂರ ಹಗ್ಗ ಇರ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. அப்புறம் ட்ரெஸ்ல என்ன பண்ணி ಆ வச்சிருக்காங்க, ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿರ್ತಾರೆ, ಗಂಟೆ, மாதுளை பழம். ದಾಳಿಂಬೆ ಹಣ್ಣು. உடனே தாலிமே எல்லாம் பிச்சு போயிடாதீங்க, அதெல்லாம் கித்துக்கொண்டு ಹೋಗ್ಬೇಡ. அதுல மணி இருக்கும், ದಾಳಿಂಬೆ ರೂಪದಲ್ಲಿ ಒಂದು ಗಂಟೆ ಇರುತ್ತೆ. இவரு நடந்துகிட்டே இருக்கணும், உள்ள ನಡೀತಲೇ ಇರಬೇಕು, ಒಳಗಡೆ டிங்கா டிங்கா டிங்கான்னு சவுண்ட் ಆ வரும். ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಲೇ ಇರಬೇಕು. சவுண்ட் இல்ல அப்படின்னா ಶಬ್ದ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ கொஞ்ச நேரம் கவனிப்பாங்க, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. சவுண்ட் இல்ல, ಶಬ್ದವಿಲ್ಲ ಅಂತ. சவுண்ட் இல்ல, ಶಬ್ದ ಇಲ್ಲ, சரி ಸರಿ, half an hour, ಅರ್ಧ ಗಂಟೆ, 1 hour, 1 ಗಂಟೆ சவுண்டே இல்லன்னா ಶಬ್ದ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ கயிறு பிடிச்சி இழுத்துருவான். ಹಗ್ಗ ಹಾಕೊಂಡು ಎಳಿತಾರೆ. ஏன், ಯಾಕೆ, உள்ள போனானா ಒಳಗಡೆ ಹೋದರೆ அவனும் செத்து போவான். ಅವನು ಸಾಯ್ತಾನೆ. தெய்வம் எங்க இருக்கிறார், ದೇವರೆಲ್ಲಿದ್ದಾರೆ, ಮಹಾಪರಿಶುದ್ಧ பரலோகத்துல தான் இருக்கிறார். இப்ப கூட ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇವಾಗಲೂ பிரசன்னம் தான் அங்க இருக்கிறது. ಪ್ರಸನ್ನತೆ ಮಾತ್ರ ಎಲ್ಲಿದೆ, அவர் அனுப்பின ஆவியானவர் இப்ப நம்ம கிட்ட ಅವರು இருக்கிறார். ಕಳಿಸಿದ ದೇವರ ಆತ್ಮನಿವಾಗಿ ஆலயத்துல யார் இருந்தது, ಆಲಯದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದು,
அவ்வளவு கனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ಘನತೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದರು. ஹல்லேலூயா. மோசேனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ಮೋಶೆಯಿಂದ ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಟ್ಟಿತು. தெய்வம் அங்கே வாசம் பண்ணி ದೇವರಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರು. அங்க உள்ள இருக்கிற பெட்டியை ಅಲ್ಲಿ ಓಡಿರುವಂತ ಪೆಟ್ಟಿಗೆ யுத்தத்துக்கு பட்டயத்தை புடிச்சிட்டு போடான்னா ಯುದ್ಧಕ್ಕೆ ಪಟ್ಟೆ இவன் யுத்தத்துக்கு போகக்கூடியவன் அல்ல. ಇವನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾಗಿರೋನು. ஆலயத்துல இருக்க வேண்டியவன். ಆಲಯದಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿರೋನು. ஹல்லேலூயா. மிஞ்சின காரியங்களிலே ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ஈடுபட்டு ಅದನ್ನು ಕೈಗೊಳಿಸಿ ஆலயத்துக்குள்ள இருக்கிற பெட்டியை, ಆಲಯದಲ್ಲಿ ಓಡಿರುವಂತ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು, தேவனுடைய உடன்படிக்கை ದೇವರ பெட்டியை ಉಡன்பಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಯನ್ನ எங்க தூக்கிட்டு வந்துட்டான்? ಎಲ್ಲಿಗೆ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು? யுத்த களத்துக்கு தூக்கிட்டு வந்து ಯುದ್ಧ ಭೂಮಿಗೆ ಕರೆತ ತಂದಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அங்க ஒரு பெரிய கலக்கம் உண்டானது. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಶಬ್ದ ஆதலால் ತೊಂದರೆ ಉಂಟಾಯಿತು. பெரிய ஆர்ப்பரிப்பும் உண்டானது. ದೊಡ್ಡ ಆರ್ಭಟ ಉಂಟಾಯಿತು. ஜனங்க நினைச்சாங்க ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ ಅಂದುಕೊಂಡರು கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு, இதுவரை நடக்காத ஒரு சம்பவம், ஜெயம் நம்மதுன்னு நினைச்சிட்டு எல்லாம் கொண்டாடினாங்க. 30,000 பேருக்கு மேல காலி ஆயிடுச்சு. 30,000 ಜನ ಮೇಲೆ ಗಾಲಿಯಾದರು. இதுல கூட சேர்ந்து செத்தது யாரு? ಇದರ ಜೊತೆಗೆ ಸತ್ತಿದ್ದ ಯಾರು? 2 வாரிசும் 2 ಮಕ್ಕಳು புட்டுக்குன்னு போய் ಸತ್ತೋದ್ರು. ஹல்லேலூயா. ஹalleluya. சாமுவேல் கிட்ட சொன்ன வார்த்தை ಸಾಮುವೇಲ್ ಬಳಿ ಹೇಳಿದ ಮಾತು நிறைவேறிச்சா இல்லையா? ನೆರವೇರಿತಾ ಇಲ್ಲವಾ? எதனால்? ಯಾವುದರಿಂದಾಗಿ? எதனால்? ಯಾವುದರಿಂದಾಗಿ? தகப்பனுக்கு கீழ்ப்படியாமி போனது மாத்திரமல்ல, ತಂದೆಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋಗಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ವೇದಕ್ಕೆ அவன் கேட்ட உபதேசத்திற்கு, அவன் கேளிந்த உபதேசಕ್ಕೆ, அவன் கேட்டு படித்த, அவன் கேಳಿ வசனங்களுக்கு, ಅಭ್ಯಾಸ ವಾಕ್ಯಗಳನ್ನ நடக்க தன்னை விட்டுக்கூடாதபடி, ನಡೆಸಲಿಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಡದ ಹಾಗೆ, தன்னிஷ்டம் போல், ತನ್ನ ಇಷ್ಟದ ರೀತಿಯಲ್ಲಿ, தான் விருப்பம் போல, ಇಷ್ಟಪಡುವ ಹಾಗೆ, எனக்கும் தெரியும், ನಮಗೂ ಗೊತ್ತು, எப்படியும் ஜெபிக்கலாம், ಹೇಗೆ ಬೇಕಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು, எப்படியும் வாசிக்கலாம், ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಓದಬಹುದು, எப்படியும் ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ஆண்டவருக்கு ದೇವರಿಗೆ பிரியமாய் இருக்க முடியும். ಪ್ರಿಯವಾಗಿರಬಹುದಾದರೆ நம் விருப்பப்படி எல்லாம் அல்ல, ನಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ, வேதத்தின்படி தான் நாம் அவருக்கு பிரியமாய் இருக்க ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಅವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. அப்ப சாமுவேலுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்க. ಸಾಮುವೇಲನ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ, இவைகளெல்லாம் கவனித்து, ಎಲ್ಲ ಗಮನಿಸಿಟ್ಟು, அப்ப வேதம் இல்ல, ಅವಾಗ ವೇದವಿಲ್ಲ, பிரமாணம் இருந்தது, ಪ್ರಮಾಣವಿದೆ, அதன்படி தன்னை காத்துக்கொண்டு ಅದರ ಪ್ರಕಾರ ಅದನ್ನು ಕಾದುಕೊಂಡರೆ பேர் பெற்ற தீர்க்கதரிசியாகவும் ಹೆಸರು ಹೊಂದಿದ பேர் ಪ್ರವಾದಕರಾಗಿಯೂ பெற்ற ஜட்ஜாகவும் இருந்தார். ಹೆಸರು ಪಡೆದಂತ ಜಡ್ಜ್ ಆಗಿದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. அவனுக்கு முன்பு ಅವರ ಮುಂದೆ ஒரு தீர்க்கதரிசியும் ಒಂದು ಪ್ರವಾದಕನು ராஜாக்களை ஏற்படுத்தினவர்கள் அல்ல, ಏರ್ಪಡಿಸಿದವರಲ್ಲ, ராஜாக்களை அபிஷேகித்தவர்கள் ರಾಜನು அல்ல, ಅಭಿಷೇಕಿಸಿದವರಲ್ಲ, சாமுவேல் தான் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினவன், ಅಭಿಷೇಕಿಸಿದವನು. ஹalleluya. ஹalleluya. தாவீதையும் சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದು காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தெய்வத்திற்கு பயந்து ದೇವರಿಗೆ நடந்த ಭಯಪಟ್ಟು ನಡೆದನು நீதிமானுடைய ನೀತಿವಂತನ ಕೀರ್ತಿಯು என்றென்றைக்கும் இருக்கும், ಎಂದೆಂದಿಗೂ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತದೆ. மனித வாழ்வு பயனற்றது, ಜೀವನ ವ್ಯರ್ಥವಾಗಿರುವುದು தெளிவாய் இந்த காலை ಬೆಳಗ್ಗೆ ಅರ್ಥವಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ஏழையை போல மனிதர்களாய் வாழாதீர்கள். ಮನುಷ್ಯರಾಗಿ ಜೀವಿಸಬೇಡಿ. ஏனெனில் ಯಾಕೆಂದರೆ உன் தாய் தகப்பனாலே உன் குடும்பத்தினாலே அல்ல, ಕುಟುಂಬದಿಂದಲ್ಲ, கிறிஸ்து இயேசுவினாலே, ಕ್ರಿಸ್ತ இயேசுவினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஹalleluya. கிரயமில்லை, இலவசமாக ಉಚಿತವಾಗಿ தம்முடைய கிருபையினாலே உங்களுக்கு அதை கொடுத்தார். ஹalleluya. அந்த நீதிமானாய் நீ நீதிವಂತರಾಗಿ ನಿಲ್ಲುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ உன்னுடைய கீர்த்தி என்றென்றைக்கும் இருக்கும். ஹalleluya. கீர்த்தி என்பது ஒரு வேல்யூவான மனிதனாய் கர்த்தர் அடையாளப்படுத்துவார். ಒಂದು ಬೆಲೆಯುಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿ நீ ದೇವರು நிறைய நகை போட்டாதான் வேல்யூன்னு யோசிக்காத, நல்ல சட்டை போட்டாதான் வேல்யூன்னு ತುಂಬಾ யோசிக்காத. ಒಳ್ಳೆ ಶರ್ಟ್ ಹಾಕಿದ್ರೆ ತುಂಬಾ ಬೆಲೆ ஹalleluya. ஹalleluya. இடையில ஒரு நாள் ಮಧ್ಯೆ ಒಂದು ದಿವಸ ஒரு லிங்க் ஒன்று வந்தது, ಒಂದು ಲಿಂಕ್ ಬಂದಿತ್ತು, சொல்றதுல தப்பு இல்லை, ಹೇಳೋರು ತಪ್ಪಿಲ್ಲ, அதை நான் போய் வாட்ச் பண்ணேன். ಅದನ್ನ ಹೋಗಿ ನೋಡಿದ್ದು. இந்த ஜிம்முக்கு போறானுங்க 2 பேர், ಜಿಮ್ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ ಬಸವವರು. இந்த பக்கம் 50 கிலோ, இந்த பக்கம் 50 கிலோ போட்டு வச்சிருக்கான். ಈ ಕಡೆ 50 ಕೆಜಿ 50 ಕೆಜಿ ಹಾಕಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தூக்கணும்னா எப்படி இருக்கணும்? மசில்ஸ் ಎತ್ತಬೇಕಾದ್ರೆ ಮಸಲ್ಸ್ ಹೇಗಿರಬೇಕು? ನನಗೆ ಲಿಪ್ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತಾ? ಅವನು என் தொட சைஸ்ல அவன் கை இருக்குது, ನಮ್ಮ ತೊಡೆ ಸೈಜಲ್ಲಿ ಅವನ ಕೈ ಇದೆ, அவன் தூக்குறான், ಅವನು ಎತ್ತುತ್ತಿದ್ದಾನೆ. ಇನ್ನೊಬ್ಬನು நம்ம ஐஸ் மாதிரி ஐஸ் பட்டி தள்ளுறவன் வரான். ಐಶ್ವರ್ಯ ಸಿಸ್ಟರ್ ಆಗಿ ಐಸ್ ಅಂಗಡಿ ಐಸ್ ಪೆಟ್ಟಿ வந்துட்டு அவன்கிட்ட சேலஞ்ச் பண்றான். ಅವನ ಮೇಲೆ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ಏಯ್ நான் தூக்குட்டாடா, ನಾನು ಎತ್ತಲೇನು, அவன கை பிடிச்சி ಅವನ ಕೈ ನೋಡಿ, தூரமா போடா, ದೂರ ಹೋಗೋ, ஒடிஞ்சு போவ அப்படின்றான். ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. வழி விடையா, ದಾರಿ ಬಿಡಯ್ಯ, நான் வேணா உனக்கு பணம் தட்டுமா, ನನಗೆ ಹಣ ಕೊಡಲಿ ಅಂತ ಕೇಳಿದಂತೆ.
அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, நீ கொடுக்குற பணத்துல ನೀನು ಕೊಡುವಂತ ಹಣದಲ್ಲಿ ஒரு ಕಳ್ಳ ಬರ್ಪಿ ಕೂಡ வாங்க முடியாது, ಕಳ್ಳ ಬರ್ಪಿನ ತಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, என்னடா அப்படின்றான். ಏನು ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ, வழி விடு ದಾರಿ ಬಿಡು அப்படின்ட்டு ಹಾಗಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அசால்ட்டா போய் தூக்கிட்டு வைக்கிறான். ಅಸಾಲ್ಟಾಗಿ ಎತ್ಬಿಟ್ಟು ಇಡ್ತಿದ್ದಾರೆ. ಸಾಧಾರಣ அப்புறம் அவன் புடிச்சு பாக்குறான், ஒண்ணுமே இல்ல. ಇದನ್ನೋದು ಏನಿಲ್ಲ, சட்டையா கழட்டினா ಶರ್ಟ್ ಬಿಚ್ಚಿದ್ರೆ ஐஸ் மாதிரி இருக்கிறான். ಐಶ್ವರ್ಯ ಸಿಸ್ಟರ್ ತರ ಇದ್ದಾನೆ. அவன் எருமாட்டு சைஸ்ல நிக்கிறான். ಅವನು ಎಮ್ಮೆಯ ಸೈಜಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவன் ஒரே தடவை தான் தூக்கணும், முடியல. ಅವನು ಒಂದೇ ಸರಿ ಎತ್ತಿದ್ರೆ ಅವನ ಕೈಲಿ ಆಗಲಿಲ್ಲ. எலும்பு மாதிரி இருந்துகிட்டு 4 தடவை தூக்கி ಮೂಳೆ ತರ ಎತ್ಕೊಂಡು 4 ಸಲ ಎತ್ತಿ ಹಿಡಿದಿದ್ದಾರೆ. யார் பலம் உள்ளவன்? ಯಾರು ಬಲ ಉಳ್ಳವರು? அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳಿದನು, நீ சாப்பிடுற மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன். ನೀನು ತಿನ್ನುವ ಹಾಗೆಲ್ಲ ನಾನು ಊಟ ಮಾಡೋದಿಲ್ಲ. அங்கதான் மெயின் பாயிண்ட். ಇದುವೇ ಮೇನ್ ಪಾಯಿಂಟ್. எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுல ನಮ್ಮ ತಾಯಿ ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ರು, எதை சாப்பிடணுமோ ಏನು அதுதான் இன்னைக்கும் சாப்பிடுறேன். ಅದನ್ನೇ ತಿಂದು. நீ சொல்ற புரோட்டீன் எல்லாம் ನೀನು ತಿನ್ನುವಂತ ಪ್ರೋಟೀನ್ ನಾನು ಮುಟ್ಟುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. அப்போ ಆಗ பலம் உள்ளவனை, ಬಲ ಉಳ್ಳವರನ್ನ சாதாரண ஒருத்தன் என்ன பண்றான்? ಸಾಧಾರಣವಾಗಿ அசால்ட்டா பீட் பண்ணிட்டு போறான். ಸಾಧಾರಣ ಒಬ್ಬರು ಬೀಟ್ ಮಾಡಿ ஹல்லேலூயா. அவனுக்கு தோற்றம் இல்ல, ಅವನಿಗೆ ಶರೀರವಿಲ್ಲ, அதற்கான ஒழுங்கு இல்ல, ಅದಕ್ಕೆ ಕ್ರಮವಿಲ್ಲ, பாடி ஸ்ட்ரக்சர் இல்ல, ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಇಲ್ಲ, ಅದು ஆளும் குள்ளம் வேற, ಆಳು ತುಂಬಾ ಕುಳ್ಳಕ್ಕಿದ್ದಾರೆ, சாதாரணமா இருக்கிறான், ಸಾಧಾರಣವಾಗಿದ್ದಾರೆ, பெரிய சாதனையை செய்றான், ದೊಡ್ಡ ಸಾಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நீதிமான் இப்படிதான் ನೀತಿವಂತರಿಗಿರುತ್ತಾರೆ. ஹalleluya. எதனால? ಯಾದರಿಂದಾಗಿ? கிறிஸ்துவினாலே அவன் நீதிமானாய் இருக்கிறான். ಕ್ರಿಸ್ತರಿಂದ ಆತ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அதனுடைய வேல்யூ இந்த பூமியில, ಬೆಲೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ எவ்வளவு கனம் இருந்தாலும், ಎಷ್ಟು ಘನವಿದ್ದರೂ அதற்கெல்லாம் மேற்பட்டதுதான் கிறிஸ்து. ಅದಕ್ಕೆಲ್ಲ ಮೇಲ್ಪಟ್ಟಿದ್ದೇ ಕ್ರಿಸ್ತ. ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் எவ்வளவு உன்னதமானவரோ, அவர் ಎಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿರುವವರು, இந்த பூமியில தம்மை சார்ந்து ಈ இருக்கிறவனை, ಭೂಮಿಯಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ನಂಬಿರುವವನ, தம்மை நம்புகிறவனை, ತನ್ನನ್ನು ನಂಬುವವರನ್ನು அவர் அவ்வளவு கனப்படுத்த விரும்புகிறார். அவர் ಅಷ್ಟು ಘನಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದಾಗಿ இந்த பூமியின் வாழ்வு ಈ பயனற்ற வாழ்வு, ಜೀವನವು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ಜೀವನ, நீதிமானுடைய வாழ்வு ನೀತಿವಂತರ ಜೀವನವು நித்திய கீர்த்தியான ನಿತ್ಯ வாழ்வாகும். ಕೀರ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஆகையால் நீ பூமிக்குரிய வாழ்வை தேடாதே, நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய், நீதிமானாக இரு, உன்னுடைய கீர்த்தியை சாமுவேலை கனப்படுத்தினது போல் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஒருவேளை நீதிமானாகிய நீ துன்மார்க்க ஜீவியத்தில் இருப்பாயானால் காலவேளை கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி உன் துன்மார்க்க கேரக்டரை விட்டுவிடு, துன்மார்க்கமான செயல்களை விட்டுவிடு. பிள்ளைகளுக்கு முன்பு நீதிமான்களாய் இருங்க, பிள்ளைகளை நீதிமான்களாய் நடத்துங்க, எல்லாவற்றிலேயும் நீதியை பின்பற்றுங்க, எங்கும் நீ வெட்கப்படாதபடி அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தது போல உனக்கும் ஜெயம் கொடுத்து உன் சத்துருக்களை உனக்கு முன்பு மடிய பண்ணி உன் சத்துருக்களை விட உயர்ந்தவனாகவும் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை விட சிறந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் தேறினவனாகவும் கர்த்தர் உன்னை நிறுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு இந்த காலவேளை இந்த சாமுவேலை போல தெய்வமே, தேவரே சமூகத்தில் நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உம் சித்தம் செய்கிற பிள்ளைகளாய், உம்முடைய சத்தத்தை கேட்டோம், உம் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, ஏலியின் பிள்ளைகளைப் போல இல்லாதபடி அன்னாளின் மகனாகிய சாமுவேலை போல இந்த வார்த்தைகளை உணர்ந்து வார்த்தைகளின் அடிப்படையில் என்னுடைய நீதியின் வாழ்வை நான் பின்தொடர கிருபையினாலே பெற்ற இந்த நீதியை காத்துக்கொள்ள, கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்க, செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்துல ஒப்புரவாகி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.